இன்றைய காலை ஆராதனைக்குரிய தேவ செய்திக்காக கடந்து செல்லலாம். செய்திக்கு ஆதாரமாக கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கின்றாக அங்கு அமிர்தராஜ் அவர்கள் என்றாங்க. பாடத்திற்குண்டான ஆதார வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியின் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி நாம் சிந்தையை பயிற்றுவித்தல் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தி கொடுக்கும்படியாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி ரஞ்சித் அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அனுப்புகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய தயவு, அவருடைய விலையேற பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான தெய்வீக சத்தியப்பாட்டை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு நாம் மீண்டுமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். விசேஷமாக கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிய அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாண்டிய சார்பாக. தேவனுடைய மிகப்பெரிய அழைப்பை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாக ஜீவிப்பதற்கான தெய்வீக வாய்ப்பை பெற்றிருக்க நமக்கு தேவன் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரத்தினுடைய தலைப்பை என்ன பார்க்கும்பொழுது சொல்லியிருக்கிறாங்க, பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி நம் சிந்தையை பயிற்றுவித்தல். நமக்கு தெளிவா தெரியும் பரம் எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு எங்க தெரியும் பரலோகம். அப்ப நம்ம எங்க வசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பூலோகத்துல வசிக்கிறோம். பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி. அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையை என்ன பண்றாங்க அவரு திசை திருப்புறாரு. ஏன்னா நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமியில. நம்முடைய நாட்டங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்ம லட்சியங்கள்லாம் எங்க நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்துக்குரிய விஷயம் நேசிக்கும்படிக்கு நம்முடைய சிந்தையை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இதுதான் தலைப்பினுடைய கான்செப்ட். இதற்குரிய ஆதார வசனம் வாசிக்கலாம். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வசனம். 2 வருதான் இருக்கும் வசனம். ஆனா வசனுடைய பேக்ரவுண்ட் திங்க் பண்ணும்போது ரொம்ப ஆழமா இருக்கு. சாதாரணமா குறிப்பிட்டு இந்த வார்த்தையை பதிவு பண்ணல. ஏன் பதிவு பண்ற அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்குரியவைகளை அல்ல, மாறாக மேலானவைகளை நாடுங்கள் சொல்றாரு. அப்படின்னா இந்த வசன பகுதி நமக்கு ஏன் அவர் சொல்லணும், என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் வசனம் வாசிக்கும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான நாடுங்கள். நம்மளாம் யார் தெரியுங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எழுந்திருக்கிறோம். தேவனோட நல்ல மனசு உடன்படி எடுத்திருக்கிறோம். எடுத்துட்டு நாமும் எதுக்கு எடுத்தோம், நம்ம நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம என்ன பண்ணல, தேவனோடு உடன்படி கிடைக்கல. அப்ப தேவன் எங்க வசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னதமான ஸ்தலம், மகாபரிசுத்தமான ஸ்தலம். அங்க வாழ்ந்து கொண்டிருக்க பிதாவாகிய தேவனோடு பூமியில இருக்கிற நாம் ஒரு கம்யூனிகேஷன் வைக்கிறோம்னா என்ன மாதிரி விஷயமா காணப்படும். அப்பேற்பட்ட தேவன் இருக்கிற இடத்துக்கு மாறணும்னா என்ன செய்யணுமோ அந்த இடத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து சாதிச்சு நிரூபித்து தெய்வீக தன்மை வெளிப்படுத்தி காண்பித்தனால மட்டும்தான் எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. வலது பாசம் உட்கார்ந்து இருக்காரு, சாதாரண வார்த்தை இல்ல. அப்புறம் ஜெயித்திருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார். அந்த ஜெயம் குழுதல் எப்படி காணப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து எங்கதான் வாழ்ந்தாங்க 33 வருஷம் எங்க வாழ்ந்த பூமியில. அப்புறம் பூமி வாழ்ந்தாலும் கூட எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு மாற்றப்பட்டிருப்பா. அப்படி ஒரு சிந்தை எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய மனப்பான்மை, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி காணப்பட்டிருக்குன்னா தேவனுடைய அந்த சிந்தனைக்கு நம்ம ஒப்பிட்டு காணப்பட்டதுனாலதான் அவர் மறுமடைந்து ஜெயித்து பரலோகம் போயிருக்கிறாங்க. இது அந்த கான்செப்ட தான் அப்போஸ்தலன் பவுல் நம்ம சொல்றாங்க. நம்மளாம் யார் தெரியுங்களா, உடன்படிக்கை புது சிருஷ்டிகள், சராசரி மனுஷன் அல்ல. இந்த கான்செப்ட் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா நான் ஒரு புது சிருஷ்டி,
தேவனுடைய பரிசுத்த ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிஸ்டம். அந்த தாட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துடைய கோணம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமா, நான் பூமியில வாழ்ந்து கொண்டதாலும் கூட இவருடைய தாட்னா இருக்குங்க, புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? புது சிருஷ்டி எங்க உருவாயிருக்கு? நம்முடைய சிந்தையில. மாம்சமும் ரத்தமும் எங்க போக வாய்ப்பு இல்லை, பரலோகத்துக்கு போக வாய்ப்பு இல்லை. அப்ப இதுதான் மறுப்பு அடைய வேண்டியது அவசியமா இருக்குன்னா நம்முடைய சிந்தை. அதை சொல்றாங்க, மேலானவைகளை மாத்திரம் பண்ணணும், நாடணும், தேடணும். அப்படின்னா பூமிக்கு விஷயம் நாடக்கூடாது என்பதை அந்த வசனம் பண்ணுது, பதிவு பண்ணுது. கரெக்டுங்களா? அதான் வசனம் பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த அழைப்பு நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் ஏன் நேசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்ம ஏன் அப்படி நோக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முன் மாதிரி யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு ரோல் மாடல் அவர் தான். அவர் போற வழியை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா எங்க போய் சேர்ந்துடலாம். அவர் எங்க போய் சேர்ந்திருக்கிறாரோ அங்க போய் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளாகிய சகோதரரே, அப்படின்னா இந்த பரம அழைப்பினுடைய நோக்கத்தை யார் பெற்றிருக்காங்கன்னா இங்கே கூடியிருக்க நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி பண்ணணும் பார்க்கும் பொழுது, நாமும் அந்த பரம அழைப்புக்கின் பங்காளிகள், அப்படின்னா சொந்தக்காரர்கள். அதை எப்படி பூர்த்தி பண்ணுவது அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வசனம் வாசிக்க போறோம். இந்த பரம அழைப்பு நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? தானா பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் நமக்கு என்ன பண்ணிருக்கணும், கொடுத்துருக்கணும். தேவன் தான் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்படின்னா உலகத்துல பார்க்கும்போது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி லக்கை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்னா என்ன ஆச்சரியம்? என்ன பண்ணுவாங்க? ஏன் லக்கை நோக்கி ஓடணும்? அவங்களுக்கு ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும். அதை ஜெயிக்கும் போது உலகத்தாரெல்லாம் பண்ண போவாங்க, போற்றப்படுவார்கள். சிறந்த ஒரு மாவீரன், சிறந்த ஒரு போட்டியில சொல்லப்படுவாங்க இல்லையா? இப்ப அப்படியே ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணும்போது நாம எப்படி இந்த பரம அழைப்பு பங்குள்ள ஒரு வாய்ப்பு பெற்றிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அந்த பந்தய பொருளுக்காகத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும், மேலானவர்கள் நாடுங்கள்ன்றத ஊக்குவிக்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். அவர் சரியான வார்த்தை எப்படி பதிவு பண்றாருன்னா, ஒரு புது சிருஷ்டியா இருந்து பார்த்து சொல்றாருங்க, நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா கொடுக்கப்பட்டிருக்கு. எது கொடுக்கப்படுதுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஓடி பெற்றுக்கொள்ளணும். அப்பனா அந்த பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு செய்யும் பொழுது மட்டும் தான் என்ன கிடைக்கும் சொல்றாருங்க, பரலோகத்துக்குரிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா தவிர, ஒருவேளை அழைக்கப்பட்டதா மாத்திரம் போதும், நான் கிறிஸ்துக்குள்ள மாத்திரம் இருக்கிறேன்னு சொன்னா கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப லக் இருக்கணும், லட்சியம் கோல் எல்லாமே நமக்கு இருந்தாலும் மாத்திரம்தான் அந்த வசனம் நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியும். மேலானவைகள் ஆடுங்கள் அப்படின்னா பூமிக்குருவிகளை அல்ல, அப்படியே ஒழிச்சிட்டாரு. அப்ப நாட்டம் எங்கதான் சொல்றாருன்னா பரத்துக்குருவிகள். அதான் நம்ம தலைப்பு பார்த்தோம், பரத்துக்குருவிகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தையை பயிற்றுவிக்கணும். அப்ப நேசிக்கணும்னா சாதாரண விஷயமே இல்லைன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் நம்ம நேசிக்கணும்? அடுத்த கேள்விக்கான வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். பரம அழைப்பு கொடுக்கப்பட்டாச்சு. யாரு மூலம் கொடுக்கப்பட்டதுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்டாச்சு. ஏன் கொடுக்கப்பட்டது, என்ன பர்பஸ் பார்த்தோம்னா, உங்களுடைய குடியிருப்பு இங்க இல்ல, நீங்க பரிசுத்தமான தேவனோட பண்ணிருக்கிறோம். உடன்படிக்கை எடுத்துட்டு இங்க வாழ வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய வாசஸ்தலம், உங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்து இருக்குது. அப்படின்னா பரலோகத்துல நம்ம வீடு அங்க இருக்குன்னா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இங்க என்ன வீடா இருக்கோம், நமக்கு என்ன வீடு, டெம்பரரி ரெண்டல் இருக்கிறோம். வாடகை 8 வருஷமா தான் இருக்குது. இப்படி யோசிக்கலாம். வாடகையில இருந்தா போதுமானதா? சொந்த வீட்டுக்கு போன ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசை, அந்த நோக்கம், லட்சியம் நமக்கு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்முடைய வீடு அங்க இருக்கின்ற எண்ணத்தை உருவாக்கும். அந்த எண்ணம் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் சிந்திக்கும் போது பாடம் கேட்டு போறது இல்ல, டெய்லி யோசிக்கும் போது தெரியும் என்னுடைய பரம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கின்றத எண்ணத்தை உண்டாக்கப்படி என்ன பண்றாங்க. ஏன் நாங்க யார் இருக்கிறா, பிதாவாக தேவன் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. ஆனா வசனம் பார்க்கும்போது கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்றோம். அப்போ ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டா இப்ப நம்ம அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணுவோம்,
வந்து அவர் நாம எப்போ ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வசனம் புரியுதுங்களா? கர்த்தராகிய இயேசு வருவார் எதிர்பார்த்து கொண்ட ஒரு காலப்பகுதி போய் இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. எப்போ வந்துட்டாங்க? 1874 வந்தாச்சு. வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஏறக்குறைய 2025, ஏறக்குறைய 159 இருக்குமா? ஓகே, 159 வந்துச்சு. இப்ப இயேசு என்ன பண்றீங்களா? நாம எப்போ அவ்வளவு செருவுக்கிறோம் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய மனப்பான்மை காணப்படுதோ அந்த சிந்தை இந்த பூமிக்குரிய விஷயத்திலிருந்து என்ன பண்ண போறோம்? கற்றுக்கொண்டு நெருப்பித்தாக்குவது மிகப்பெரிய அவசியம். பயிற்றுவிக்கப்படவில்லை என்றால் நாம் வந்த அழைப்பு நோக்கத்துல பண்ண முடியாத உறுதிப்படுத்த பண்ண முடியாது. பெரிய பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தலைப்பு நம்ம திரும்பி ஞாபகப்படுத்தலாம். மேலானவைகள் அப்படின்னு பார்க்கும்போது பரத்துக்குரியவைகள், அப்ப பூமிக்குரிய பார்க்கும்போது கீழானவைகள். அப்ப மேல் கீழ் பார்க்கும்பொழுது நம்ம சிந்தை ஏன் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிராக்டிக்கலா போலாம். நம்ம எங்க பிறந்தோம்? பூமியில பிறந்தோம், பூமியில வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய விஷயம் எல்லாவற்றும் நமக்கு அனுபவம் இருக்கா? நமக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? பார்த்திருக்கிறோம், பழகி இருக்கிறோம். இந்த பூமியோடய ஒட்டி உறவாடி வாழ்ந்து கொண்டு நமக்கு அதிகமா எங்க நாட்டம் இருக்கும்? பிராக்டிக்கலே பேசலாம். எங்க நமக்கு அதிகமா நாட்டம் இருக்கும், விருப்பம் இருக்குன்னா இந்த பூமியில. உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்ப பீச்சுக்கு போறோம்னா அதை பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். மலை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய யூடியூப்ல பார்க்கணும், பெரிய சிட்டி பார்க்கணும்னாக்கா நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய ஃபிளைட்ல போகணும் அவசியம் இல்லை. எங்க பார்த்தா போதும், கையிலே வச்சிருப்போம் இல்லையா? பார்க்கும்போது கெட்டது ஏன்னா கேள்விப்படாமல் நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து பார்த்து நம்மளுக்கு விருப்பங்கள் மனசுனா ஆச்சுனாக்கா அதுக்குள்ளேயே பதிஞ்சு போயிருக்கு, அடிக்ட் ஆயிருக்கு. இப்படியே போறதுனால இப்ப அப்போஸ்தலன் பவுல், நீங்க இப்போ புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இப்ப உங்க சிந்தை எப்படி இருக்கும்னா இங்கேயே வாழ்ந்து பிறந்து வளர்ந்து போறத பழகி பழத்தினால இப்ப நமக்கு எங்க பழக்கம் இல்லை, எதை பார்த்தது இல்லை. பரலோகத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தை யார் இருக்கிறாங்க? நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கோடான கோடி தேவன் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோமா? நாட்டை வர வாய்ப்பு இல்லை. நம்ம ஓப்பனா பேசிட்டு இருக்கோம், பிராக்டிக்கலா வராது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை பெற்றிருக்கிறோம். ஆனா அது எது சார்ந்து இருக்கு பார்த்தா பரலோகத்துக்கு சார்ந்து இருக்கு. நம்ம அங்க போனது கிடையாது. எப்படிதான் நம்ம பண்றோம்? அதை எப்படி அப்போஸ்தலன் வார்த்தையை பதிவு பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணுங்க, பரத்துக்குள் நேசிக்கன்னு சொல்ல முடியுமா? நேசிக்கணும்னா நான் பார்த்திருக்கணும், பழகி இருக்கணும், பேசியிருக்கணும், அப்பதான் நேசிக்க முடியும். நான் யாருமே பார்த்தது இல்லையே, அது என் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு தெரியாது, எப்படி நேசிக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் அதான் சொன்னோம். அர்ப்பணம் செய்யும் போது அவங்க என்ன கொடுக்கப்படுது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அந்த பரிசுத்த ஆவி ஒரு பூசிட்டு போயிட்டு தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய வல்லமை, ஞானம், அன்பு, நீதி எப்படி இருந்தது பண்ணாங்க அவருடைய வேத வாக்கியத்தின் மூலம் தெளிவா காண்பிக்கப்படுது. மனக்கண்கள் திறக்கப்படுது. அந்த மனக்கண் மூலம் தான் பார்க்கிறோம் பரலோகத்தினுடைய நித்தியமான வாழ்க்கையினுடைய புண்ணியம் எப்படி இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வெளியேறப்பட்ட தியாகங்களுடைய தாற்பயம் என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இதுக்கு கேள்வி கேட்டோம். அப்படின்னா ஏன் சொல்றாருன்னா புது சிஸ்ல மாத்திரம்தான் இந்த பாயிண்ட புரிஞ்சுக்க முடியும். சராசரி கேள்வி கேட்கப்படும் போது அவங்களுக்கு புரியாது, நாங்க அதை பார்க்கல, எப்படி விசுவாசிக்கிறது அப்படின்னு கேட்போம். அப்ப நம்மளோட விசுவாசம் ஸ்பிரிச்சுவலான பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் அசுத்தனுடைய விளைவுகள் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம லட்சியம் கோல் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பூமி விஷயம் எல்லாமே ஆசைப்படுறது காரணமே நீதி இருக்கா? பூமியில நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை எதுவுமே இல்லை. கடைசி எங்க முடியாது, நமக்கு ஒரு அழிவுக்குள்ளதான் முடியும், மரணத்துக்குள்ள. அப்ப அப்போஸ்தலன் போல ஏன் கிறிஸ்து இருப்பாருன்னா இங்க நீதி நியாயம் எதுவுமே கிடையாது, கடைசி அழிவுக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா பரத்துக்குள்ள பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், என்ன இருக்கும்? பரிசுத்தம், நீதி, நியாயம், உண்மைத்தன்மை எல்லாம் காணப்படும். அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்க போகுது? தெய்வீக சுபாவம், ஜீவன் கிடைக்க போகுது. அப்ப பூமிக்குள்ள நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியா மரணம். ஒருவேளை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அந்த சாயல் அழுதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஜீவன். அப்படின்னா பாருங்க, ஏன் சொல்றாருன்னா மேல நோக்கி பார்க்கும்போது ஜீவன் கிடைக்கும். ஜீவன் வந்திருக்கிறோம். அதான் நீங்க கிறிஸ்து கூட எழுந்து உண்டானால் அப்படின்னா கிறிஸ்துவோட கூட எழுந்திருக்கிறோம். அப்படி எழுந்தா மட்டும்தான் அவர் எங்க இருக்காருன்னா பிதாவுடைய வலது பக்கம் உட்காந்து இருக்காரு. அதே நாமளும் போய் உட்கார நாடுங்கள்ன்றாங்க. அந்த நாடு பத்தி பேசிட்டு இருக்கோம்.
அவர் சொல்ற ஆங்கிலத்தை படிக்கும்போது செட் யுவர் அஃபெக்ஷன். நம்ம செட் பண்ணணும் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், லட்சியம் எல்லாமே எங்க செட் பண்ண சொல்றாருன்னா பரத்துக்குள்ளைக்கு செட் பண்ணுமா. செட் பண்ண மட்டும்தான் அந்த லட்சியத்தை என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ஏன் செட் பண்ண ஒரு இம்ப்ரூவ் பார்த்துக்கலாம், என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கொடுத்துட்டு அந்த அழைப்பை ஒருத்தர் உறுதிப்படுத்தினா ரொம்ப கஷ்டமா, ஈஸிங்களா? ரொம்ப கஷ்டம் தானே. ஆனா கஷ்டமா இருந்தா கூட நம்மளால பண்ண முடியாது. தெய்வீக ஆவி ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கும் பட்சத்தில், அதிகமா இருக்கும் பட்சத்துல கட்டாயமா ஜெயிக்க முடியும். அதுக்கு முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க. நம்ம 7ஆம் கால சபை 6 சபை தன் ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிச்சுட்டாங்க. 7ஆம் கால சபையில பாத அங்கம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாடி இருக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட். தலைப்பகுதி போயிடுச்சு, மார்பு போயிடுச்சு, இன்பு பகுதி, கால் எல்லாம் போயிட்டு பாத அங்கம். அந்த பாத அங்கத்துல இன்னைக்கு நீங்க கணக்கு கூட்டி பாருங்க. உலகளாவிய வேதமான கணக்கிட்டு பார்த்தாலே 5000, அதிகபட்சம் 20,000 தான் இருக்கும் லிஸ்ட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதிகமா சொல்றேன் நினைக்கிறேன். உதாரணம் எடுத்துக்கலாம், 20,000 இருக்காங்க உலகம் முழுதும் உங்க வேதமானவர்கள். பாத அங்கம், அந்த பாத அங்கத்துக்குள்ள யார் இருக்கிறா? சபை இருக்குது, திரள கூட்டம் இருக்குது. எதுக்குள்ள? அந்த 20,000க்குள்ள. அப்ப எவ்வளவு பெரிய ஃபில்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம யோசிக்கணும். பாத அங்கத்துல தேவன் வாய்ப்பு தராங்கன்னா இந்த சிந்தினை பயிற்சிகளை மாத்திரம்தான் எங்க போக முடியும்? பசுத்தமான இடத்துக்கு போக முடியும், ஒண்ணுதான இடத்துக்கு போக முடியும். இந்த அழிவுக்கு விஷயத்துல காப்பாற்றப்பட்டு ஜீவனை பெற்றுக் கொள்ள போறீங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர்ல எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதுல எத்தனை புதுசியா மாதிரி சபையா போக போறாங்க. அந்த சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ பாத அங்கன்னா பல வருஷம் படிச்சுட்டு இருக்க பாத அங்கல ரொம்ப ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்கு. தேவன் காமிச்சிட்டு இருக்க அந்த அழிவுலாம் பார்க்கும்போது, இந்த விபத்துக்கள், பேரழிவு, இஸ்ரேல் யுத்தம் பார்க்கும்போது ஏதோ நியூஸ் இல்ல. அது தேவனுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசனுடைய வெளிப்பாடு. அதை பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். நான் சொல்றேன் இல்லையா, 83ஆம் சங்கீதம் நிறைவேறி கொண்டிருக்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதே பக்கத்துல இல்ல, அது போயிட்டு கொண்டனா கூட தேவர் 3ஆம் யுத்தத்தை முடிப்பதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நுணுக்கமா கவனிக்குமா தெரியுது. சொல்லுவோம் இல்லையா, ஒரே கேள் 2 மாங்கன்ற மாதிரி. அப்பனா தேவன் 83 முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண. அப்படி இல்ல, சைலன்ஸா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் கூர்ந்து கவனிக்குமா, அப்படிதான் அதெல்லாம் தெரியுது. அப்ப நம்ம ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறோம்னா, ரொம்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பாதம் ரொம்ப கடைசி. அப்ப கடைசிக்க நமக்கு தேவன் மிகப்பெரிய அன்பான எச்சரிப்பு கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சிந்தையை ரொம்ப ஈஸியா மாத்திக்கிட்டு உலகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் கூட உங்க சிந்தை என்ன பண்ண மாற்றி அமைங்க. அது பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முழு சப்போர்ட் பண்றேன். வேற உங்களுக்கு என்ன வேணும், அப்படிதான் அந்த வசனம் நமக்கு ஆரோக்கியமா காமிக்கிட்டு பாக்குறோம். சரி, நம்ம இன்ட்ரோ பார்த்தாச்சு. இப்ப நான் சில பாயிண்ட் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லைங்களா, இந்த நேசிக்கத்தை பத்தி பார்க்கணும் இல்லையா, எப்படி நேசிக்கிறது கற்றுக்கொள்ள போறோம். முதல் பாயிண்ட் என்னன்னா, பூமிக்குரியவர்களை நேசிக்கக்கூடிய மனப்பான்மை. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து பரலோகத்துக்குரிய விஷயத்துக்கு போயிடலாம். பூமிக்குரியவர்கள் நேசிக்கும்படிக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஆரம்பத்தை பார்த்த மாதிரி இந்த பூமியில வாழ்ந்தாலும் கூட நமக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பழகி போனது ரொம்ப கவர்ச்சிகரமா இழுக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு அதுக்குள்ள ஊட்டி பாய்ந்திருக்கும். இது உண்மை, எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஏன்னா அநேக உலக மக்களும் பார்க்கிறோம், அவங்களுடைய விஷயம் எப்படி காணப்படுதுன்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கின்ற மனப்பான்மையை வெளிப்படுத்துவதற்காகவே சில பேர் பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா முழுமையா தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க, மக்கள் மத்தியில கலந்துருக்கு. இது ஒரு ஆசை, இது ஒரு நாட்டம் இருக்கும். இது ஆணுக்கு இருக்கும், பெண்ணுக்கு இருக்கும், இரு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பட் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் போறேன், சகோதரி நீங்க படிங்க. நமக்கு சில பாச தூண்டுதல்கள் உள்ளன. சில சக்திகள் பிற உயிரினங்கள் பிற விஷயங்களை நோக்கி செல்கின்றன. நமக்கு என்ன பண்றதுக்கு இந்த பாச உணர்வுகள் காணப்பட்டிருக்கு. நேசிக்கலாமா? நாம நேசிக்கலாம். நேசிக்க உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்ப நேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மற்ற சிருஷ்டிப்பு மீது நம்ம அனுபவிப்போம். ஒரு ஆண் பெண் அனுபவிக்கிறது, நேசிக்கிறது, குழந்தை அனுபவிக்கிறது எல்லாம் காமன். இது தப்பு கிடையாது. அந்த நேசம் எப்படி போடுக சொல்றாருன்னா, வாசிக்கலாம் சார். மேலும் அவை எங்கு மேய்கின்றன என்பதை பார்ப்பது மிகவும் அவசியம். அது எங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்ப நம்முடைய தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கி ஆழமா பதிவு பண்ணிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே போய் மூழ்கி போச்சுனாக்கா எங்க ஞாபகம் வரா நமக்கு? நான் பரத்துக்குரியவன், நான் ஜெனிப்பிக்கப்பட்டவன், நீதிமாகப்பட்டு கொண்டிருக்கிறேன், பரிசுத்தமாகப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் தியாகம் செய்து வாய்ப்பை கொடுத்திருக்கான்ற கான்செப்டை மூடி மாற்றிடும்.
இது ரொம்ப அதிகமா நேசம் அதையே நோக்கி போகும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அதை நோக்கி நம்ம அதிகமா போக 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 நம்முடைய அழைப்புடைய நோக்கத்தை மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி போகும்போது என்ன சொல்ல போனா, இல்லையெனில் அவை அவை விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கும். விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? நம்ம அடிக்கடி பேசணும் இல்லையா? தேவனை வைக்கிற இடத்துல மற்ற எந்த பொருள் வச்சாலுமே என்ன ஆகும்? விக்கிரக ஆராதனை. அப்புறம் அதோட அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்குது? வார் சொல்லி முடிச்சிடுறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. கேட்கல? தேவ வைக்கிற இடத்துல மற்ற எந்த விஷயம் விக்கிரக ஆராதனை பார்த்துட்டோம். அதான் அது எப்படி புரிஞ்சுப்பீங்க? இப்ப இந்த நீங்க ஒரு டீச்சர், இப்போ பசங்க புரிய எப்படி பேசுவீங்க? தேவன் இருக்கிறாங்க, அவரை நேசிக்கிற இடத்துல மற்ற நேசிக்கணும் விக்கிரக ஆராதனை பாயிண்ட் புரியாது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்பதான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். எப்படி சொல்லுவோம்? உதாரணங்கள் தருக. எனக்கு மறந்துடும் போல இருக்கு, சொல்லுங்க சீக்கிரம். இன்னிலும் அதிகமாக என்னுடைய சீசனா இருக்க முடியாது, அதுலயே கம்மியாட்டீங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ அப்பனா சிந்தையை பயிற்று இருக்கிறேன் இல்லையா? நேசிக்கக்கூடிய மனப்பான்மை, ஒரு பொருளை எந்த அளவுக்கு நேசிக்கணும்? பொருளுக்கு உயிர் இருக்கான். அதான் கேட்க வரேன். ஒரு பொருள் நேசிக்கிறோம், உயிரற்ற பொருளுக்கே நம்ம உயிர் கொடுக்கும் பொழுது என்றென்றைக்குமே ஆரம்பம் உள்ள முடிவில்லாத பிதாவாகத்தினுடைய பார்ப்பு நமக்கு தெரியும் இல்லையா? அவர்கிட்ட அப்படி கம்யூனிகேஷன் ஏன் புரியுது? அப்பனா ஜீவனோட கூடிய தேவனோட தொடர்பு துண்டிக்கப்பட்டு ஜீவன் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்ம ஜீவனை கொடுத்துட்டு இருக்கும் போது நோக்கம் எங்க போகுது பாத்தீங்களா? அப்படி போறதுனால தேவன் நமக்கு அங்க மறைக்கப்பட்டிருக்கிறார் நாமளால. அப்ப எது பெருசா பார்க்கப்படுதுன்னா, ஏதோ ஒரு பொருள், எது என்னத்தைங்க வச்சுக்கோங்க, அந்த பொருளுக்கு நீங்க என்ன பண்றீங்க? முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அது விக்கிரக அப்படின்னா இடம் மாற்றப்படுது. நம்ம சிந்தை பயிற்றுவிக்கப்படாமல் அங்க தேவையில்லாத ஒரு டஸ்ட் குப்பை வைக்கிறதுனால மாதிரி உன்னதமான அழைப்புடைய புண்ணியம் நீக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்ற விக்கிரக ஆராதனை உயிரில்லாத பொருள் வைக்கிறது. நம்ம வணங்குறாங்க இல்லையா உலக பொருள் விக்கிரக ஆராதனை, மரம், புல், பூண்டு, கல், ஜீவனே இல்லை. அதான் விக்கிர சிலை வழிபாடு. அப்பனா சிலை வழிபாடு பார்க்கும்போது உயிரில்லாத ஒரு பொருட்கள், அதுக்கே உயிர் கொடுக்கும் பொழுது நாம ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜீவன் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்ட நம்ம நோக்கம் இருக்கணும், நாட்டம் இருக்கணும். அதான் கேள்வி கேட்டோம். அப்படின்னா இதுதான் விக்கிரக ஆராதனை. ஆனால் நேசிக்கலாம், நம்மளுக்கு அந்த உதாரணம் கொடுக்கப்பட்ட உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வுகள் எந்த அளவுக்கு அதிகமா போகாம கண்ட்ரோல் பண்ணணும். தேவனை மிதமிஞ்சி காமிக்கிறது என்பது சாத்தியமற்றது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸ் கொடுக்க போறோம். தேவன்னா தேவன் தான், சத்தியம் சத்தியம், கிறிஸ்துவ கிறிஸ்து, சகோதரர்கள் சகோதரி தான் நம்முடைய பிளான். நம்ம கொடுக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப் உறவுகள். இதை தவிர்த்து நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இவங்களை காட்டுன்னு சொல்றேன், அன்புக்கு சொல்லவே இல்லை, நேசிக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். ஆனா தேவன், கிறிஸ்து, சகோதர சகோதரியா 3 வார்த்தை பயன்படுத்துறோம். இவங்க 3 பேரும் தான் தெய்வீக குடும்பமா காணப்படுறாங்க. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 144 இவங்க தான் அழியாமக்குள்ள போகக்கூடிய மாபெரும் டிவைன் ஃபேமிலி. மற்ற யாருக்குமே இல்லை. இவங்களை காட்டில நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் அதிகமா கவனம் கொடுக்கப்படுதுன்னா எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. நான் எல்லாரும் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். இப்ப சிந்திக்கும் போது நமக்கு தெரியும் நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். பூமி குருவிகளா இல்ல பரலோகத்துக்குள்ளான்றதை சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்மளுடைய சிந்தனைகள் பரலோகத்துக்கு நோக்கி போகாமல் பூமி விஷயத்திலே பறந்து காணப்படுதுன்னா, அது பிரதர் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் திராட்சை செடியில கொடி வளருது இல்லையா? அந்த கொடி வளரும் போது எப்படி போகும்? ஒரே இடத்துல வளருமா? பறந்து போகும். பறந்து போகும்போது சாதனம் மட்டும் போகாம அது எங்கெல்லாம் பறந்து போகுதோ கீழே இருக்கிற புல் எல்லாம் புடிச்சுனே ஈத்துனே போகும். பார்த்துருக்கீங்களா? தனியும் வளராது. கூட இருக்கிற புல் பூண்டு எல்லாத்தையும் புடிச்சுனே பறந்து போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? எஜமா இப்படியே போனாக்கா நீர் பாய்ச்சல எல்லா நேரம் யாருக்கு தான் போகும்? கத்தெல்லாம் முழுமையா கொடிக்கு சேராமல் யாருக்கும் போகும்? அந்த புல் பூண்டு மற்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது சேர்ந்து போறதுனால எஜமா என்ன பண்ணுறீங்களா? படிக்கலாம். எப்படி ஒரு திராட்சை செடியின் கொடி படர்ந்து தன்னை சுற்றிலும் கிடைக்கும் பிடியை பற்றி கொண்டு வளர்வது போல நமது ஈர்ப்புகளும் பல்வேறு பூமிக்குரிய ஈர்ப்புகளை பற்றி கொள்ளும். திராட்சை செடியை எப்படி சுத்திகரிக்கிறோமோ அவ்வாறே இவைகள்
துண்டிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும். பயிற்சிக்கு குறிப்பிட்ட திசையில் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதற்கேற்ப அதனை சரியான திசையில் திருப்புகிறீர்கள். தேவைப்பட்டால் கயிறு கொண்டு கட்டுகிறீர்கள். இதனால் திராட்சை கொடியின் இளங்கிளைகள் உதவி பெற சரியாக பற்றி கொள்கிறது. இது ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் இல்லையா? ஒரு ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா, விதை வச்சிருக்காரு, வளர்ந்துட்டு இருக்குது, தேவையில்லாம படந்து போகும், என்ன பண்ணுவாங்க, சிக்கெல்லாம் விட்டுருவாரா? ரிஸ்க் எடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்ப அந்த ரிஸ்க் என்ன பண்ணுவாரு, போயிட்டு தேவையில்லாம கூட சுத்திகரிப்பாரு, ட்ரிம் பண்ணுவாரு, கட் பண்ணுவாரு. ஏன்? அப்பதான் செழிப்பான ஒரு கனி கொடுக்கப்பட்டு அது எங்க போகும், வியாபாரத்துக்கு போகும். அப்பதான் என்ன பண்ண முடியும், பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே மாதிரிதான் நம்ம சிந்தனையும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பூமிக்குரிய அழைப்பா, பரலோக அழைப்பா? கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தெடுத்த பரம அழைப்பு. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. கிறிஸ்து இல்லைன்னா பரம அழைப்பு இல்லை. பரம அழைப்பு எப்படி பார்த்தா கிறிஸ்து மூலியமா, எப்படி பார்த்தாலும் கிறிஸ்து சென்டர் பாயிண்ட். அப்படி வந்து நாமும் நம்முடைய மனசாட்சி சிந்தனை எல்லாமே பூமிக்கு பறந்து போகும்போது நாம சுத்திகரிக்கணும், அதை கட் பண்ணணும். இல்ல கூடுமானால் என்ன பண்றாங்க, கட்டி வைக்கிற மாதிரி நம்ம செல்ஃப் கண்ட்ரோல், கட்டி அடக்கப்பட வேண்டும். அடக்கப்பட்டாலும் மாத்திரம்தான் இளங்கிளை தோன்றி அழகான கனி காய்த்து பூ பூத்துல பண்ணும், பழம் கொடுக்கறத போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துல அழகான ஒரு கேரக்டர் உருவாக்கப்பட்டு கனி கொடுக்கப்பட்டு அவங்க இந்த பூமியில நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நிரூபித்து காண்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பிரைஸ்னாங்க கிறிஸ்து இயேசுக்குள் தேவையான பரமழைப்பின் பந்தய பொருள், அந்த கிஃப்ட் அவர் கொடுப்பாரு. இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்குங்களா, எல்லாவற்றுக்கும் மாற்றப்பட்டு கூட பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள்ல பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ண முடியாது. அப்ப டெய்லியும் பண்ணும் போதுதான் நம்ம என்ன பார்க்கப்படும், நம்முடைய மைண்டு சீகரிக்கப்படும். பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் தேவன் நம்ம எனக்கு மிகப்பெரிய கிருபை. நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கோம் இந்த வார்த்தையை. இன்னைக்கு செய்ய முடியுமா? தேவனுக்கு தெரியும். நம்மளாம் யாருங்க, மாம்சத்துல இருக்கிறோம், அபூர்ணமானவர்கள். ஆனாலும் அந்த மாம்சத்துல இருக்கிற புது சிருஷ்டியோட பவர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. தேவனோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு புது சிருஷ்டி அது. அதான் பேரே பாருங்க, நியூ கிரியேஷன், புதுமையானது. தேவன் விண்ணப்பம் பண்ணும்போது அப்படியே உடனே பதில் கிடைக்கும். அந்த புது கட்டாயம் பண்ண முடியும் தான் பாக்குறோம். மாம்சம் வேறு, புது சிருஷ்டி வேறு. ஆனா எங்கதான் இருக்கு புது சிருஷ்டி? புது சிருஷ்டி எங்கேயோ இருக்கா? எங்க தேவன் வச்சிருக்காங்க நமக்கு? வசனம் ஞாபகம் இருக்கலாம். அப்போஸ்தலன் இல்லையா, மண் பாண்டத்தில் பொக்கிஷம், அது பேரை பாருங்க. மண் பாண்டம் சாதாரண இல்ல வார்த்தை, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பொக்கிஷம் பார்க்கணும் எப்படி இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையே ரொம்ப விலையேற்றப்பட்டதா இருக்கு. அப்படின்னா புது சிருஷ்டி அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது. அப்பேற்பட்ட புது சிருஷ்டியை உருவாக்கி இருக்கிறார். ஏன் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்முடைய மனசாட்சி படந்து போயிட்டு இருக்குன்னா அதை கட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும், சுத்திகரிக்கணும், தேவைப்பட்ட கட்டி வைக்கணும். ஏன்னா புது சிருஷ்டியா மாறணும்னா இது எல்லாமே அவசியம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு மன உணவுகள் காணப்படுது, எனக்கு அந்த அன்பு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு, நேச உணவு இருக்கு, ஓகே, தப்பு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால சகோதர பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில சகோதரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா புல் டாக். பாக்குறதுக்கு அது பொம்மை மாதிரி, அது பில்லோ கிடையாது, அது ஒரு நாய்க்குட்டி. அதே அதிக பாசத்தை காமிக்கிறது, அதிக நேரத்தை என்ன பண்றாங்க, செலவழிக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அனகோரா கேட், இது மீது தன்னுடைய அன்பை என்ன பண்றது, காமிக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த பேர்ட்ஸ், கேனரி பேர்ட்ஸ் சொல்லுவாங்க அது. அப்புறம் நமக்கு தெரியும் முயல். இதெல்லாம் பாக்குறதுக்கு எடுத்து அருவருப்பா இருக்கா, ஐயோ ஒதுக்குங்க சொல்ற மாதிரி இருக்கா, பார்த்த உடனே அவள் தூக்கி கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருக்கா, நம்முடைய ஈர்ப்பு என்ன பண்ணுது, அங்க ஈர்க்கப்படுது இல்லையா? இது எல்லாம் அந்த பொருள். ஏன்னா இது கொஞ்சம் கூட சொல்லல, பட் இதெல்லாம் என்ன நோக்கம் வருதுங்களா, நம்முடைய அதிகமான நேரத்தை என்ன பண்ணுவது எடுத்து சொல்ல வராரு. ஏன்னா உங்க சிந்தை என்ன பண்ணுமா, பயிற்றுவிக்கணும். அப்படி பயிற்றுவிக்கப்பட நீங்க ஏன் இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்களோட மைண்ட் என்ன பண்றாங்க, கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. இன்னும் அதிகமா பார்க்கும்போது சகோதரிகள் எல்லாருக்குமே சொல்ற பாயிண்ட் தான். இன்னும் அதிகமா எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நேசிப்பாங்கன்னா ஃப்ளவர்ஸ். அது காமிச்ச யாராவது ஐயோ எனக்கு பிடிக்காது ஒரு ரூபா சொல்ல முடியுமா யாராவது? ஏன்னா தேவனோட படைப்பு தான் அது, அவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு. பட் நம்ம டைம் ஃபுல்லா அதே நோக்கி இல்லை. ஜஸ்ட் அது ஒரு அழகு, ஓகே தேவன் நன்றி, அது தேவன் படிச்ச படைப்பு. பட் நம்ம முழு நோக்கமே அங்கேயே போச்சுனாக்கா என்ன ஆகும்? என்ன ஆக முடியாதுன்னா அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வசனம், ஆதார வசனம்,
பூமி குருவிகள் அல்ல, மேல நாள். அப்படின்னா நம்முடைய சிந்தை என்ன பண்ணும்? ட்ரைனிங், அப்புறம் அஃபெக்ஷன், ஹெவன் வாட். அப்படின்னா நம்முடைய சிந்தை எல்லாமே அதை நோக்கி போகணும். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதா? அடுத்து பிராக்டிகல் கொஸ்டின். தப்பா? தப்புன்னு யாரும் சொல்ல. நாய்க்குட்டி கொஞ்சம் ரைட்டு தான், பூனேஸ் ரைட்டு தான். ஆனாலும் அது என்ன நோக்கம் பார்க்கணும் சொல்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வேல்யூபிள் டைம். நமக்கு என்ன ஆகுது? கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட அந்த மனு துளிகளை நம்ம என்ன பண்றோம்? டைம் அது கொடுக்கறதுனால வேஸ்ட் பண்றோம். நம்மளுடைய சிந்தனை, வீட்டுல டாக் வச்சுட்டு வேலைக்கு போயிருப்போம்னா யோசிப்போம், ஐயோ டாக் சாப்பிட வச்சுட்டு வந்தேன், சாப்பிடுச்சா? பால் வச்சு பால் குடிச்சா பேசிக்க மாட்டோமா? ஏன்? அக்கறை, தப்பு கிடையாது. பட் இவ்வளவு யோசிக்கிற நாம, இவன் அழைப்பு என்ன தெரியுமா? நான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் ஏன் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்? நான் ஏன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்? உலக பூர்வமா என்ஜாய் பண்ணலாமே, சண்டே பீச்சுக்கு போகலாம்ல, தியேட்டருக்கு போகலாம்ல, இவ்வளவு என்ஜாய் சந்தோஷமா இருக்கலாம்ல, நம்ம ஏன் உட்காந்து? இப்படி மாத்தி யோசிக்கும் போதுதான் நமக்கு தெரியும், நான் ஒரு புது சிருஷ்டி. உலகத்திலே கிடைக்க மிகப்பெரிய பாக்கியம். முடிவில்லாத நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஒருத்த பாயிண்ட் வச்சு பாருங்க. அழிவில்லாத தேவன் நம்முடைய தொடர்பு இருக்கு. யோசிக்க முடிந்த பாயிண்ட் இந்த ஒரு வரிக்கே அவ்வளவு ஆழம் இருக்கு. முடிவில்லாதவரோடு நம்ம என்ன பண்றோம்? தொடர்பு கொண்டிருக்கலாம். சாதாரண விஷயமா? இப்படி யோசிக்கும் போதுதான் உங்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை எங்க கொடுக்க முடியும்? நான் யார்? நான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய விருப்பம் என்ன, நோக்கம் என்ன, சித்தம் என்ன, எதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படி நீங்க யோசிக்கும் போதுதான் வரத்துக்கு நேசிக்கும்படி நம் சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்றுவிக்கப்படும். சாதாரணமா வாய் பேச முடியாத அந்த ஜீவனுக்காகவே நம்ம இவ்வளவு யோசிக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்க. வெளில போனதோ அது குடிச்சுதா சாப்பிட்டா யோசிக்கும் பொழுது, தேவன் கொடுத்த அந்த அழைப்புக்காக நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத கேள்வி என்ன பண்றோமோ வைக்கிறோம். நமக்கு இது லெசன் இங்க யாரும் பண்றாங்க அப்படின்னு யாரும் எடுத்துக்கொள்ளாம நம்ம சிந்தை என்ன பண்றோம்? இப்போ பயிற்றுவதற்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவன் விசுவாசிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கும்போது, அந்த லாஸ்ட் பாயிண்ட் படிங்க. மக்கள் இதை செய்யும் இடத்தில் அவர்களின் வாழ்க்கையில் மதிப்புமிக்க ஒன்று தொலைந்து போயுள்ளது. பாருங்க, இந்த மாதிரி அதிகமா நம்ம எங்க முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை கொடுக்க அதிகம் நாட்டம் போயிடும். வாழ்க்கையில ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணிப்பாங்க? மிஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். பூமிக்கு விஷயங்களே ரொம்ப நேசிச்சு அதை கவர்ந்து இழுக்கும். ஏன்னா புவியீர்ப்பு விசை நமக்கு தெரியும் இல்லையா? அந்த புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து போயிட்டோம்னா ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். அப்ப இந்த பாயிண்ட் பொருந்தும். ஏதோ விலையேறப்பெற்ற ஒன்றை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். என்ன விலையேறப்பெற்ற ஒரு ஒன்று? ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? பரம அழைப்பினுடைய பங்குதாரர்கள் என்ற அழைப்பு உங்களுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து இயேசு வந்த பரம அழைப்பு அந்த பந்தய போல மிஸ் பண்ணிருப்போம். காரணம், இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு விசைக்காக நம்ம என்ன கவரப்பட்டு இழுக்கப்பட்டு நம்ம சிந்தை முழுக்க அப்படியே அடாப்ட் ஆகி அங்கேயே போறதுனால பரலோகத்தின் வாழ்க்கையே மறந்து போயிட்டு சீர்திக்கு பார்க்காம என்ன பண்ணுவோம்? மிஸ் பண்ணிருப்போன்றத பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சரியா நம்மளுடைய சிந்தையை பயிற்றுவிப்பது அவசியமா பார்க்க முடியுதுன்னு பாக்குறோம். இன்னும் சில டீப்பா பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்குன்னா, சில பேருக்கு என்ன எண்ணம் தோணுது பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய குடியிருப்பு எங்கன்னு பார்த்துட்டோம். பரலோகத்துல நம்முடைய குடியிருப்பு இருக்கு. பட் நம்ம இங்க எங்க இருக்கோம்னா நம்ம டெம்பரரா வந்துட்டு இருக்கிறோம். அப்ப பர்மனன்ட் ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம அங்கதானே போகணும். அப்ப அதுக்கு போறதுல ஆயத்து நம்ம கிட்ட இருக்கா? சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, முதல் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம், பூமிக்கு நேசிக்கும் மனப்பானை பார்த்துட்டு இருக்கோம். இங்க சொல்லப்பட்டிருக்கும் போது ஒரு வார்த்தை பயன்பட்டிருக்கு. மெடிக்கல் டேர்ம்ஸ் வார்த்தை. அது பர்னாலஜிஸ்ட் கால் திஸ் நேச்சுரல் ட்ரைட். அப்படின்னா நம்முடைய மண்டை ஓடு இருக்கு இல்லையா? தெரியும், மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு விதமான உணவுகள் காணப்படும். அந்த மண்டை ஓட்டு சொல்லப்பட்டிருக்க அந்த அழுத்து என்ன பண்ணும்னா, ஒருவரின் மன வலிமையை முடிவு செய்கிறது என்ற கொள்கை. எனக்கு இந்த பூமிக்கு விஷயம் ரொம்ப பிரியமா இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத அந்த மண்டை ஓட்டக்குள்ள பதிவு பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் போதுமானது அப்படின்ற ஒரு திருப்தி கொடுத்துருமா. அப்படி திருப்தியா வரும்போது எதை நோக்கி பார்க்க வாய்ப்பு இல்லை. நமக்கு நம்ம ஓப்பனா பேசலாம், எனக்கு திருப்தியா இருக்கு, அந்த பூமியில இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு, வசதியா இருக்கிற, போதுமான எனிதிங் வச்சுக்கலாம் இருக்கு அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது என்ன உருவாக்கும்? இதுவே எனக்கு போதும், செட்டில், ஓகே. அப்படியே நோக்கி போக வாய்ப்பு இல்லை. போக வாய்ப்பு இல்லை. அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த மாதிரி கூட ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன வரவே கூட சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நோக்கம் பெருசா இருக்கணும்.
இதுவே போதுமானது என்ற ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வந்துடவே கூடாது. ஏன்னா இந்த பூமிக்கு விஷயம் நம்ம ஆளுகை செய்யும். நான் பார்த்தோம் புவி ஈர்ப்பு விசை. இப்ப அதை நம்ம மாத்திக்கலாம். இப்ப நமக்கு என்ன விஷயம் தேவைப்படுது? அப்படியே ஆப்போசிட் சொல்லுங்க. பரலோகத்தினுடைய ஈர்ப்பு விசை நமக்கு அதிகமா காணப்படணும். அப்படி காணப்பட்டா மட்டும்தான் புவி ஈர்ப்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இழுத்துதான் நம்மள. ஆனா அதை காட்டிலும் வல்லமல் எதிர்த்தீங்களா? பரலோகத்தினுடைய ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமானது. அங்க பிதாவாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்மள என்ன பண்ணுவாங்க? அழைச்சு கொண்டிருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு உணர்ந்த எத்தனை பேர் ஜீவித்து இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் கிஃப்ட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்னா செய்வார். இந்த வார்த்தைக்கு அவருக்கு மட்டும் தான் தகுதி. சில பேருக்கு டீப் என்ன பண்ணலாம், பூமி வீச்சுல போயிட்டு வங்கி கணக்குல அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா திருப்தி அடைய மாட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட் வரும், இன்னும் அதிகமா வரணும் ஆசைப்படுவாங்க. இன்னும் அதிகமான ஆசைப்பட என்ன பண்ணுவாங்க? அதிகமா பணம் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? தவறான வழியை யூஸ் பண்ணுவாங்க. நேர்மற்ற வாய்ப்பு இது அவங்க திருப்தியே கொடுக்காத சொல்றது. இதெல்லாம் என்ன பார்த்துருக்கேன்னா, ஒரு புது சிருஷ்டி அழைக்கப்பட்ட நமக்கு பூமிக்குரிய ஏசிக்குரிய மனப்பானம் எப்படிலாம் இருக்குன்றது தான் பார்த்துருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது வேற வார்த்தை, நாம் பெயரிட்டவற்றை உயர்ந்த பாசங்கள் இன்னும் இல்லன சரியாக பயிற்சி அளிக்கப்பட்டு வழிநடத்தப்படாவிட்டால் அவை ஆபத்தானவை. இவை ஆண் பெண் மீது, பெண் ஆண் மீது, ஆண் ஆண் மீது, பெண் பெண் மீது முதலியன. இவை அனைத்தும் சரியானதுதான். ஆனால் நாம் இவை அனைத்தும் சரியானதுதான். ஆனால் நாம் அளவுக்கு அதிகமான பாசங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் சாதாரணமான, அதாவது நியாயமான சரியானதை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். அதிகப்படியானவற்றுக்குள் செல்வதில் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையில் தம்முடைய பிள்ளைகளுக்கான நடத்தையின் சரியான வரையறைகளை நமக்கு கொடுத்துள்ளார். மேலும் அவரது வழிகாட்டுதல்களை படிக்கும் போது மட்டுமே இவற்றை நாம் அறிய முடியும். இல்லையெனில் நாம் நிச்சயமாக ஒரு தவறான பாதையை பூமியில் உள்ளவற்றின் மீது உங்கள் பாசத்தை வைக்காதீர்கள். நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேர படிக்க புரிஞ்சிருக்கும். நம்முடைய சிந்தனைக்கு எல்லாமே எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பரத்துக்கு உள்ளப்பட்டுதான் காணப்படும். சிம்பிள். அப்படின்னா வசம் சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ளவற்றின் மீது நீங்கள் உங்கள் பாசத்தை வைக்காதீங்க. நெக்ஸ்ட் கேள்வி, ஏன் வைக்கக்கூடாது? வச்சா என்ன பிரச்சனை வரும்? படிக்கணும் இல்லையா? பூமியில உங்களுடைய அதிக கவனத்தையும் பாசத்தையும் வைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஏன்? அப்புறமா கண்டுபிடிக்க முடியும். அவர் சொல்றாருன்னா அப்படி கேட்டு போயிட்டுன்னா நமக்கு மீனிங் புரியாது. வைக்காதீங்க பண்ணா ஏன் வைக்கக்கூடாது, வச்சா எனக்கு என்ன வரும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் புதுசு எடிபிகேஷனா இருக்கும். ஆமாங்க, அதை மிஸ் பண்ணணும். என்ன வரும் நீங்க சொல்லுங்க, என்னவா இருக்கும்? பாயிண்ட் போட்டு பட் நம்முடைய பிராக்டிகல் எக்ஸாம் என்னவா வாய்ப்பு இருக்கும்? கேள்வி மட்டும் கேட்காதீங்க, நீங்க பேசி போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாடத்தை கேட்கும் போது நம்ம ஒன்றிணைஞ்சு போகும்போது என்ன பார்க்கணும், ஈஸியா கேட்டோம். சரி, ஓகே. ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாங்க, இங்க யார் இருக்கிறா? பூமியில இல்ல, தேவனை போலவே ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு தெரியும். அப்படின்னா எந்த ஒரு கட்டு நீ காப்பாற்றப்படும் சொல்றாங்கன்னா, பூமிக்குரிய கட்டு அதிகமா ஒரு பார்வை எங்கிருந்த இருக்கு, புது சிருஷ்டியை தாக்குவதற்கு மாத்திரம்தான் இருக்கு. அது பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்காதான். கிறிஸ்துவின் சாயல் நோக்கி யார் அதிகமா டிராவல் பண்றாங்களோ அந்த சாயலுக்காக டிராவல் மீது சப்ஜெக்ட் போறாங்க பத்தி பேசல. கிறிஸ்துடைய சாயல் நோக்கி அதிகமா யாரெல்லாம் உயர்த்து கொண்டிருக்காங்களோ அப்பேற்பட்ட புது சிருஷ்டியை மாத்திரம்தான் சாத்தான் தாக்குவானா. எல்லாரும் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே எப்படி இருப்பாங்க, வளர்ச்சி தான் ஸ்டேஜஸ் இருக்கு. ஒருத்தர் கருள் இருப்பாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கு. யார் டெஸ்ட் பண்றாங்கன்னா யார் அதிகமா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களோ, ஏன்னா அவங்கதான் இருக்கிறாங்க. அவங்களை விளைவிப்பதே நோக்கமா இருக்க இந்த பூமிக்குரிய செயல்பாடு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாம் சாதனை கட்டுப்பாடக்கூடிய மிகப்பெரிய அழிவுக்குரிய சமூகம்.
அதுல நாட்டம் பாசம் பிரயாசம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை என்ன ஆயிடும்? வாழ்க்கை என்ன ஆயிடுங்க? அழிவுக்குள்ள போயிடும். அதுல வரைக்கும் கொண்டிருக்கிறோம். நமக்கு அழிவு கொடுக்கப்பட போதா அழியாம கொடுக்கப்பட கேள்வி என்ன சொல்லுவோம்? அழிவா அழியாமை? அழியாமை. அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செஞ்சாகணும்? இந்த பூமிக்குரிய கதை அழித்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அழியாம பெற்றுக்கொள்ள முடியுமா தவிர பூமி கிருஷ்ணன் அழிக்கவே இல்லைன்னா அழியாமே கிடையாது. அப்படின்னு மாத்தி பேசலாம். கரெக்டுங்களா? அப்புறம் தெரிய புரிஞ்சிக்க முடியுது. நாம் பரலோக பந்தயத்தை வெற்றிகரமா நோடுவதற்கு இது தடையா இருக்கும். எதுங்க? இந்த பூமிக்குரிய எல்லா விதமான காரியமே எது தடையா இருக்குன்னா, நான் பரத்துக்குரியவன், எனக்கான கிஃப்ட் அங்க இருக்குது. அதை பெற்றுவதற்கு ஓடும் போது எதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தடையா இருக்கும்? இந்த உலகத்துக்குரிய எல்லா விஷயம் தடையா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமியில கடந்து இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரா இருக்கிறோம். இருந்தாலும் கூட மாசுமாக சொந்தக்கார புது சிருஷ்டிக்கு சொந்தம் கிடையாது. அது எங்கிருந்து உருவாக்கப்பட்டா பரமபிதாவுடைய சித்தம். அந்த புது சிருஷ்டி இங்க வாழ தகுதியற்றது. எங்கெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா பரிசுத்தமானது, நீதியானது, உண்மையானது பரலோகத்துல காணப்படுது. அங்கதான் வசிக்கக்கூடிய இடம் இருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. சாதாரண இல்ல. மாசுக்கு இங்கதான். அது அழிய போகுது. மரணத்துல போக போகுது. ஆனா ஜீவன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னாக்கா பரலோகத்துல மாதம் ஜீவன் பாக்குறோம். என்ன பண்ண பார்க்கும்போது சில குறிப்பிட்ட பாடம் நம்ம கற்றுக்கொள்ள அவசியமா பார்க்கணும். ஒரு காலம் ஒரு பயணம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சிந்தையை பயிற்சி இருக்கிற நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு குறிப்பிட்ட லெசன் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு ஒரு நோக்கம் என்ன? ஃபியூச்சர் ஆகணும், ஏதோ ஆகணும். அப்ப ஆகணும்னா அழியாம இருக்கும். அழியாமைக்கும் நம்ம ஜென்மிக்கும் இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அதை யார் காமிக்குது? நாம அப்பதான் அழியாது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல பசங்க வராங்கன்னா உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அது முடிக்கிற வரைக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணி அவரு படிக்கணும், சிரமப்படணும், கஷ்டப்படணும், புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரணும் பண்ணணும். 7 முடிச்சு காப்பிதான் பாஸ் மார்க் போட்டு அடுத்த கிளாஸ் மாற்றணும். அப்படின்னா இது மிகப்பெரிய பயிற்சி இல்லையா? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுறான்னு பாக்கணும். ஏன் கற்றுக் கொடுறான்னு பாத்தீங்கன்னா பழைய சிஸ்டர் இவ்வாறு கற்றதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் அதிகம் அதிகமாக ஒருவேளை பாடமே கற்றுக்கொள்ளணும்னாக்கா நம்ம வாழ்க்கையில அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ முடியுமா? உதாரணம் பார்க்கும்போது டெய்லி என்ன பண்றோம்? சத்தியம் படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம் அப்படி கேள்விக்கு பதில் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? அதை அபியாசப்படுத்தணும். அபியாசப்படுத்தணும் மாத்திரம்தான் அதுக்கேற்ற கொண்டு வாழ்க்கையில காணப்படும். சகோதரர் நேசிக்கணும்னு ஒரு வார்த்தை படிக்கிறோம், படிச்சுட்டோம். அது வந்து நாலேஜ், அதை பத்தின அறிவு. அது குணம் மாறும். எப்ப மாறும்? அன்பு கூறுங்கள், அன்பு சினமடையாது, அன்பு தற்போது நாடாத வசனம் படிக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே நாலேஜ், சத்திய அறிவு. இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த விஷயம் போயிட்டு குணமா மாறும். எப்ப மாறும்? காமிக்கணும். காமிச்சா மட்டும்தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளனா உள்ள போய் கிரியேஷன் குணமா கலந்து அவங்க தாக்கத்தை பண்றாங்க, நேசிக்கிறாங்க. நான் தப்பு நினைச்சேன்னா அன்புங்கிற சினமடையாத மிகப்பெரிய பாயிண்ட். நமக்கு இப்ப வருமானா அது பிராக்டிஸ் கொடுத்தாதான் வரும். அன்பு தற்பொழுது நாடாதுன்னு அர்த்தம் எப்படி நாடாம இருக்கும்? அன்பு இருந்தா செய்யாது. தேவனுடைய நேச்சுரல் கேரக்டர். இது நம்ம பிராக்டிஸ் பண்ணாம வசனம் மாத்திரம் படிக்க லைஃப்ல வெளிப்படுத்தி காண்பிக்காமல் வராது. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலுமே தேவனுடைய விஷயம் பார்க்க முடியும். தேவனுடைய ஆணை பெற்று அவரை மாதிரி நம்ம பூமியில எடுத்து காட்டும். இப்படி காட்டும் போது சொல்லலாம், நான் உலகத்துக்குரியவன் அல்ல. என்னுடைய பாடையாக இருக்கலாம், என்னுடைய தாத்துல என்ன இருக்கு? தேவன் கொடுத்த அந்த பரம அழைப்பையும் பெற்றுவதற்காகவும் அதை பெற்றுக்கொண்டு நான் உள்ள வச்சு என்ன பண்றேன்? மற்றவர்கள் அங்கத்தை வெளிப்பட்டு காமிச்சிட்டு இருக்கின்றத சிந்திய பயிற்று விட்டு கொண்டிருக்கிறோம். பிராக்டிஸ்குள்ள போயிட்டு இருக்கு.
பிராக்டிஸ் பண்ண 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 நம்ம என்ன ஆயிடுவோம், அதுலயே பழகி போயிடுவோம். ஈஸியா இருக்கும், எளிமையா ஜெயிக்க முடியும். கடினமா இருக்குதுன்னா பிராக்டிஸ் பண்ணலாம் அர்த்தம். ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடி ஜெயிக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம்? 10 மணிக்கு எனக்கு ஓடலாம் கட்டாயமா? அதிகாலை எழுந்து பண்ணாரு பிராக்டிஸ் பண்ணாம எது மிஸ் ஆகுது, தூக்கம் மிஸ் ஆகுது. வெயிட்டாக ஓட முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? ஃபிட் ஆகணும். அப்ப ஃபுட் கண்ட்ரோல், நம்மளுடைய ஆரோக்கியமே சாப்பிடணும், நல்லது. அந்த சாப்பாடையே என்ன பண்றாங்க, குறைக்கிறாரு. எதுக்கு? அழிந்து போகக்கூடிய ஒரு பிரைஸ் பண்றதுக்கு அவசியிருக்காருன்னா, அழியாமக்குள்ள போகணும்னா நாம் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றது அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ரெண்டே பண்ணலாம். பூமி மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பார்த்து அடுத்த பாயிண்ட் ப்ளீஸ் சார். இந்த கொள்கைகளை எப்படி பொறுத்துவது? எதை எதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை நாமே எது பரலோகத்துக்குரியது, எது பூமிக்குரியது, நான் அந்த போன தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும், படிக்கலே படிச்சுக்கணும். படிச்சவங்களுக்கு தெரியும் தானே. என்ன பண்ணணும்? அதை உடைக்கணும், அதை பிரேக் பண்ணணும். நம்மளுக்கு அதை பத்தி தடைதான் தெரியாம போனா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? மனுஷ சபைக்குடிக்கு வர்றது நல்லது, வீட்டுக்கு நல்லது. ஏன் வரும்? பாடம் கற்பிக்க வந்துட்டு இருக்கோம். கற்பிக்கப்பட்ட நாமும் அந்த பாடம் உள்ள போயிட்டு நான் படத்துக்கு கூட தான் ஓடிட்டு இருக்கிறாங்களா, இல்ல ஓடாம காலத்தை அழித்துட்டு இருக்காங்களா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நமக்கு? அந்த படிப்பு இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் எழுதும் போது மேக்ஸ்ல பாஸ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன், எப்படி தெரியும்? நம்மளே ஆலோசனை பாத்தீங்களா? ஏன் படிச்சா பாஸ் பண்ணுவோம், படிக்கலாக்க நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் ரசிகை கற்றுக்கொண்டிருக்கோம்னா கற்றுக்கிற பாடத்தை அபியாசப்படுத்தும் போது தெரியும். நான் ஓடிட்டு இருக்கேன், ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கேன், இன்னும் ஓட வைப்பாங்க, தேவ் இருக்கிறாங்க. ஒருவேளை நான் ஓடணும்னாக்க என்ன அர்த்தம்? நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதான், தடை யார் தான்? நாம தடையா இருக்கிறோம். வாங்கிட்டு என்ன பண்றோம்னா பிரதிபலிக்கல, வெளிப்படுத்தி காண்பிக்கலதான் புரிஞ்சிக்க முடியுது பாக்குறோம். அப்ப நம்ம எப்படி நம்ம சொல்றோம், தேவன் நீங்க எப்படி நம்ம காணப்படணும்? இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். யாருக்கு இருக்கும்? நாசா விண்வெளிக்கு இருக்குமா? எந்த ஆட்சி கருத்து? ஏன்னா அவங்களுடைய அநேக ஆராய்ச்சி அடிப்பெல்லாம் என்ன பண்றோம், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண குத்திக்கிறோம். ஓகே, இப்ப நம்மளுடைய கேள்வி, இந்த பாயிண்ட் யாருக்கு? நமக்கு எப்படி புத்தி கூர்மை இருக்கும்? என்ன எந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருக்கும்? புது சிருஷ்டி அவங்க உலகப்பூர்வமான விஞ்ஞானத்துல வெளிப்படுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இத்தனை மில்லியன் கோடிவாங்க. நமக்கு தெரியும், துல்லியம் ஏதாவது பார்க்கணும். எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம்? 7வது 1000 வருஷம். இப்ப யாரு புத்திமான்கள், யாரு ஞானம் சொல்றோம்? நாமும் வேதாகமத்தை படிச்சதுனால சொல்றோம். அவங்க சொல்றாங்க உலகத்துக்கு என்ன பண்ண போகுது, மிகப்பெரிய கல்லு வந்துட்டு சொல்றாங்க இல்லையா, வரட்டும். தேவன் அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு முடிவு கட்ட போது யாருன்னா தேவன் பண்ண போறாங்க. அதான் 3ஆம் உலக யுத்தம். ஏன்னா அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். நம்ம பூசியா இருக்கிறதுனால தேவன் இந்த பூமியை மனுஷ குடியிருப்புக்காக பார்த்து பண்ணிருக்கிறாங்க. இத இன்னைக்கு பண்ண கிடையாது, 3ஆம் அன்னைக்கு பண்ண அப்படி கிடையாது. லைஃப் லாங் நித்திய பெற்றோர் மக்கள் எங்க வாசிக்க போறாங்க, இங்கதான் வசிக்க போறாங்க. அவங்க பரலோகத்துக்கு போக போறதில்ல. புது சிருஷ்டி மாத்திரம் பரலோகத்துக்கு மறுச்சு போட்டாங்க மக்கள். எங்க வர போறாங்க, இங்கதான் வாழ போறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நீர் பற்றாக்குறை வரப்பு சந்ததிக்குதான் இருக்காது, தண்ணி இருக்க சொல்றாங்க. எவனுடைய புத்தி? மனுஷனுடைய புத்தி. அது இருக்காது சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷன் குடியிருப்புக்காக தேவன் பண்ணிட்டாருன்னா கொஞ்ச நாளைக்கு பண்ணிருப்பாரா, இல்ல பூர்ணமா பண்ணிருப்பாங்களா? எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலுமே அதுக்கான சோர்ஸ் தேவை ஃபர்ஸ்ட் அமைப்பை மட்டும்தான் மாற்றிக்கிட்டா தவிர நீர்ல குறைஞ்சி போக வாய்ப்பு இல்லை. நீர் உருவாக்கப்படுறது சிம்பிள் கொஸ்டின், காற்று மூலியமா H2O இல்லையா, காற்று அழிக்க முடியுமா? காற்று இருக்கிற வரைக்குமே எல்லாமே இருக்கும், சமுத்திரம் இருக்கும். மக்கள் சொல்றாங்க பிசினஸ் மைண்டு, மக்களை இருப்பது எது உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்டுனா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நம்பாமல் சத்தியத்தின் அடிப்படையில தேவ வார்த்தை மாட்டு நம்பினா அவங்கதான் புத்தி முடிவார்கள். அப்படியே பார்க்கும்போது மொபைல்ல இப்படி இல்ல, அது நம்ம மாறி இருக்கும். நம்முடைய மைண்ட் என்ன பண்றாங்க, சிதறப்படுது உலகத்துக்கு நாட்டத்துக்கு. ஆனா தேவன் சொல்றாங்க, நான் சொல்லிருக்கிறேன், யோக புஸ்தகம் படிச்சு பார்த்தேன் இல்லையா, அப்படி இருக்கும்.
அவருடைய படைப்புகளை பத்தி பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அழிவு வரும்போதுன்னா மனுஷனுடைய மைண்ட் அழிக்க போறாங்க. இந்த பூமி என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும். இதுக்கு அழிவு கிடையாது. அப்ப தேவன் அந்த பூமி உருண்டி அழிச்சிட்டு பூச உருவாக்க போறாரா? இல்ல. பவர்ல பறிச்சிட்டாரு. அது எல்லா சோர்ஸ் உள்ள வச்சுட்டாரு. மனுஷன் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். தப்பா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு? ஆதாயத்துக்கு. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஏதோ சும்மா பேசுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மூழ்கி போகும்போது அழைக்க மறந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை பிரேக் பண்ணணும். இது தப்பு. நான் ஒரு புது ஸ்விட்ச் சொன்னா மட்டும்தான் இந்த புத்திக்கு பயன்படுத்தும் போது உலகத்துக்கு விஷயம் எல்லாமே மாயை. யார் சொல்லிட்டா? சாலமன் ஞானி. எப்பேற்பட்ட ஞானி அவர் சொல்லிட்டாருன்னா அதான் உண்மை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பூமிக்குரிய நேசிக்கிற மனப்பான்மை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம அடுத்ததான் பண்ண போறோம். செகண்ட் பாயிண்ட், பரத்துக்குரிய சிந்தையே நேசிக்கிறது இல்ல, பயிற்சி எடுக்க போறோம். பயிற்சி எடுக்கும் போதுதான் நேசம் ஆரம்பிக்கும், ஆசை ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பயன்படுத்தவே முடியும். செயல்முறை புரிஞ்சிக்க முடியுதா? பயிற்றுவிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதான் அடுத்ததான் பண்ண முடியும். போயிட்டு நடைமுறைப்படுத்த முடியும். அப்படின்னா பயிற்று என்ன பண்ணணும்? பயிற்றுவிக்க போறோம். எப்படி பயிற்றுவிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது எங்க நம்ம சிந்தனை நோக்கி இருக்குன்னா தேவனே முதலாவது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, காட் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னு பார்க்கும் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. பாருங்க, ஏன் நம்ம சிந்தையை நம்ம பயிற்சி பாத்தீங்கன்னா பரத்திலிருந்து பரலோகத்தில் வரக்கூடிய ஞானமும் ஃபர்ஸ்ட் இருக்கான், சுத்தமுள்ளதாயும் பியூரிட்டி. பின்பு அது நம்ம எப்படி இருக்குதுதான் சமாதானமா இருக்குது, சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நல்ல கனிகளாக நிறைந்துதான் பெறுது. பச்சைப்பாதம் இல்லாமல் அப்படின்னா பச்சைப்பாதம் இல்லாம பார்ஷலிட்டியா? அப்படி இல்லை. மாயமற்றது அப்படின்னு அர்த்தம். உண்மை மாயமா இருக்குது இல்ல, மாயமற்றது அப்படின்னா சரியான நிலைப்பாடு, உண்மை தன்மையோட இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்க வரணும்? இந்த பூலகத்துக்கு வர வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம சிந்தை காசு எங்க போகணும்? அப்பேற்பட்ட மனப்பான்மை கொண்ட சர்வ வல்லவர பிதாவுடைய சாயலுக்கு நாம அவர்கிட்ட அவர் ஞானத்தை என்ன பண்ணணும்? அழகு வரணும்னா அவர் சிந்தை நோக்கி அவங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா அதுதான் பியூரிட்டி, சுத்திகரிக்கிறோம் மனசை. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கேள்வி என்ன கேட்க போறோம்னா, அப்ப தேவனே முதலாவதுன்னா நம்ம நேசிக்க வேண்டியது யாரும் ஃபர்ஸ்ட்? அப்போ தேவன் அதுல எந்த மாற்றம் இருக்கு இல்லையா? இப்ப பிக்சர் போட்டு கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இது என்னது? ஹார்ட் வச்சுக்க. இப்போதைக்கு அங்க ஹார்ட் பிக்சர் கிடைக்க வச்சுக்கலாம். இப்ப எது எனக்கு இப்ப பேர் சொல்லுது, சில கேள்வி கேட்கிறேன். இது என்னதுங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? அதுல டிஷர்ட்ல போட்டிருக்கோம் லவ் மை ஹஸ்பண்ட், லவ் மை ஒய்ஃப். இப்ப கணவன் மனைவி நேசிக்கலாமா? நேசிக்கலாம். ஏன் சந்தேகப்பட சொல்றீங்க? நேசிக்கலாம். தேவ ஏற்பாடு அதுதான், தப்பு கிடையாது. கணவன் மனைவி அன்பு பெறுவது அவசியமா இருக்கு பாக்குறோம். இப்ப சென்டர்ல ஒரு ஹார்ட் இல்லையா? நம்ம அங்கதான் நம்முடைய இறுதியும். இப்ப நான் தன் மனைவி மீது நேசிக்கிறது ஒரு அன்பு, மனைவி ஹஸ்பண்ட் அன்பு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் போட்டோம். என்னதுங்க? தேவன். இப்ப நம்மளுடைய இறுதி எங்க இருக்கு? நான் எது என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என் மனைவி நேசிச்சேன், என்னுடைய கணவன் நேசிச்சோம். இப்ப இந்த பக்கம் தேவன். இப்ப நம்ம எப்படி எதுக்கு முடிந்து கொடுப்போம்? தேவனுக்கு எப்படி கொடுப்போம்? அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. நம்ம படிக்கலாம், கட்டாயம் படிச்சா அவங்க வார்த்தைய. கர்த்தருக்கு தன் இதயத்தில் முதலிடம் கொடுத்த பிறகு மனைவியை அதிகமாக நேசிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர ரொம்ப டீப்பான பாயிண்ட். புது சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு சிந்தனை இது. கர்த்தருக்கு தன்னுடைய இருதயத்துல முதல் இடம் கொடுத்த பிறகு, நான் அவர் கொடுத்துட்டேன், அவர் தான் எல்லாமே. அப்படி கொடுத்த பிறகு அந்த பிளேஸ்ல எங்க என்னுடைய ஹார்ட்ல தன் மனைவியை அல்லது தன் கணவனை அதிகமா நேசிக்க முடியாதா? முடியாது. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த சிஸ்டர். அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தன் இதயத்தில் கொடுக்காமல் அந்த இடத்தை மனைவிக்கு தர அனுமதிக்க கூடாது. ஒருவேளை அவன் கர்த்தருக்கு தர வேண்டிய இடத்தை
தன் இடத்தை கொடுக்கணும் இல்லையா? இடத்தை கொடுக்காம ஒருவேளை அந்த இடத்தை மனைவிக்கு தரலாம பிறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், நான் தேவனுக்கு அவருடைய முழு இடத்தை கொடுத்துட்டேன், அவர் வைக்கிற இடத்த வச்சுட்டேன். ஒருவேளை அவர் வைக்கிற இடத்துல அவர் வச்சதுக்கு அப்புறம் யாருக்கு இடம் இல்லை, தன் கணவனுக்கோ மனைவிக்கு இடம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவன், முதல் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஒருவேளை அவர் வைக்கிற இடத்துல அவர் வைக்காம மனைவிக்கு தரலாமா இடத்த கேட்கிறேன். தரக்கூடாது. கண்டிப்பா பெருசு கேள்விக்கு பதில் கடை சொல்றீங்க. போதும் கட்டப்படி யார் எப்படி படி சொல்றாங்க அந்த பாயிண்ட் நமக்கு லெசன் கொடுக்குது. ஏன்னா இதுக்குள்ள என்ன சிந்தி எப்படி பயிற்றுவிக்கிறதுக்கான பிராக்டிஸ் உள்ள இருக்கு. அதான் கேள்வி கேட்கிறது. தன் மனைவியை நேசித்து அவளை பிரியப்படுத்துவதால் அவன் தவறு செய்யலாம். என்ன தவறு செய்யலாம் நீங்க சொல்லுங்க. அவன் மனைவி நேசிக்க தப்பா? என்னுடைய ஹஸ்பண்ட் தப்பா? ஆரம்பத்துக்கு தப்பு இல்லை சொல்லிட்டீங்க, இப்ப தவறு செய்யப்பட்டீங்க. என்ன தவறா இருக்கும்? தேவனை காட்டிலும் அதிகமா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா? அதெல்லாம் படிச்சு முடிச்சு. அவன் தவறு செய்கிறான், தேவனே முதலாவதாக இருக்க வேண்டும், மற்ற அனைத்தும் கீழ்படுத்தப்பட வேண்டும். ஒருவனது சித்தம் அவனது திட்டம் அவனது வழிகள் அனைத்திலும் தேவனே முதலாவது, மற்ற அனைத்தும் இலைப்படுத்தப்பட வேண்டும். அன்பு காட்டணும், காமன். ஓகே, நீங்க அன்புக்கு தடை செய்யவே இல்லை. ஆனா அந்த அன்புல பிரதானமா தேவன் ஒரு சித்தம் ஒரு திட்டம் அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கை நான் யார்கிட்ட இருக்கிறேன்? என் மனைவி கிட்டயா, என் கணவன் கிட்டயா? இப்ப யாருக்கிட்ட? தேவன் ஏன் பண்ணிருக்கிறோம் அதை கண்டுபிடிப்பு. ஏன் பண்ண உடன்படிக்கை? ஏன் சித்தம் அல்ல இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்ன பண்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன நீங்க மாற்றி நீங்க கொண்டு போங்க, பரலோகத்துக்கு கொண்டு போங்க. தேவன் அப்பேற்பட்ட அவங்க உடன்படிக்கை ஜீவத்தை யார்தான் முழுமையா நமக்கு செய்து ஹெல்ப் பண்ண முடியும்? தேவன் தான் பண்ண முடியும். அவரை நேசித்தால் மாத்திரம் போதும். எல்லா விஷயங்களும் அவரை பின்பற்றுங்க. அந்த பின்பற்றதால யாரும் பாய் போகும், ஆட்டோமேட்டிக் மனைவி கிட்டே போகும், ஹஸ்பண்ட் கிட்ட போகும். அப்ப தேவன் நேசிக்காம அவர் சுத்தத்தை புரிஞ்சிக்காம அவர் உண்மையை இருக்காம மனைவிக்கிட்டோ கணவன் கட்டியோ உண்மையா இருந்தா அது சரியா இருக்காது. நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்குமே தவிர அவங்க யாரும் இல்ல. இப்போ தேவன் இல்ல. அதான் பார்த்தேன், தேவனை வைக்காம நம்ம பிரியப்படுத்தோம்னா தவறு செய்யணும்னா தவறு. தேவனை மறந்துட்டோம், அவர் நாங்க சாப்பிடுறோம் மூடி மஸ்தோம், ரெண்டு மாதம் நேசிச்சுட்டு இருக்கோம். இது நேசம் இல்ல. அவரை வச்சு நீங்க எல்லாம் பண்ணி பாருங்களேன், அதுதான் உண்மையான அன்பு. அதான் மாயமற்றது, ஞானமானது, பரிசுத்தமானது. அதுதான் சமாதானத்தை கொண்டு வரும். அப்ப தேவனை பேஸ் வச்சுதான் எல்லா காரியம் செய்ய வேண்டியது அவசியமா பாக்குறோம். நெக்ஸ்ட் ஏன் அப்படி பாக்குறோம்னாக்கா புது சிசுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு இதுதான் மிகப்பெரிய ஆகாரம். படிக்கலாம் சிஸ்டர். போராடி பெற வேண்டியவை அவைகள் கவனமாகவும் தொடர்ச்சியாகவும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்தை பேசணும். ஒரு நாள் பண்ணாது கட்டாயமா பண்ண முடியாது. பரலோகத்துக்குரிய மன தூண்டுதல் என்ன பண்ணோம்னாக்கா நம்முடைய மன விருப்பங்கள் போராடி பெற வேண்டியவைகள் சாதாரண பண்ண முடியாது. மாம்சத்தோட ஜெயிச்சு ஆடணும். மாம்சம் ரொம்ப இன்டெலிஜென்டா பேசணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சகோதரனுக்கு 50 வயசு, அப்ப எவ்வளவு அனுபவம் இருக்கு? 50 வயசு அனுபவம். மாம்சத்துடைய பிறப்பு, மரணம், பாவம், சாபம் எல்லா அனுபவம் தெரியுமா அவருக்கு? அடிபட்டு இருப்பாரு. ஆனா புதுசு 10 வருஷம் ஆகுது. யாருக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்? பழைய சிருஷ்டியா புது சிருஷ்டியா? பழைய சிருஷ்டிக்கு 50 வயசு, புது சிருஷ்டிக்கு 10 வயசு. அப்ப எதுக்கு அதிக அனுபவம் அதிகம் உண்டு? இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பனா யார் ஈஸியா ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்கும்? புதுசு ஜெயிக்கும். 10 வருஷம் அனுபவம் அதுக்கு, 40 வருஷம் அனுபவம் அதிகம் யாருக்கு? மாம்சத்துக்கு. ரொம்ப அழகான தந்திரமா பேசும். நீ கூலிக்கு போனால ஓகே, ஈவினிங் ஊருக்கு போகணுமா அப்படிதான் பண்ணலாம், ரெஸ்ட் தரலாம். மாம்சம் பேசலாம் போயிட்டு 6வது வேலையை படிச்சுப்பீங்க. எந்நேரமே ஊழியம் போயிட்டு இருக்கீங்க, சபையில பாக்குறதெல்லாம் பண்றீங்க. என்னையும் கொஞ்சம் கவனி.
அப்படி என்ன படுறது தெரியல, இது மாம்சம் கிறிஸ்துடைய ஊழியத்தை திறப்படுது, தடை செய்யுது. இந்த தடையை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும்னாக்கா அதுக்கேற்ற கல்வி, அதுக்கேற்ற படிப்பினை படுத்த மாற்றம்னா கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய பரணம் அழைப்புடைய பந்தல் கொண்ட பெற்றோருக்கு மிக தனியாக கண்டுபிடிக்க முடியும். தடையே தெரியும்னாக்கா நாம தடையம் இல்லாமல் போயிடும், அழிக்கப்பட்டு போயிடும், புதுசு மரணத்துக்குள்ள போயிடும். அப்படின்னா கஷ்டப்படணும். மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க அழிக்க அழிக்கதான் புது சிருஷ்டி மேலும் வரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் இருக்கான். புதுசு எப்ப ஆகும், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எப்பெல்லாம் கொஞ்சம் சாகடிக்கப்படுதோ, கட்டுப்படுத்தப்படுதோ, நொறுக்கப்படுதோ, அப்பதான் புது சிருஷ்டி உருவாக்கப்படும், வளர்ச்சிக்குள்ள போகும், முந்தி செல்லும். ரெண்டு மிகப்பெரிய போராட ஜெயிக்க வேண்டியது அவசியம். நம்ம கிளாஸ்ல படிப்போம் இல்லையா, ஆவி மாம்ச விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு ஆப்போசிட்டா பண்ணுங்க. இந்த வசதியில பாக்குறோம், அதை பாக்குறோம் இல்லையா, மாம்சத்தை கிரியை 17 இருக்கும். விபச்சாரம், நேசித்தனம், காம விகாரம், பொறாமைகள், பகைகள், மாற்று பிரச்சனை போறோம் இல்லையா, இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆவின் கனிகளோ 8, 9. அப்ப அதெல்லாம் கண்டுபிடிக்க பண்ணணும். அதுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணாமதான் அந்த அன்பின் அடிப்படையில் இவ்வளோ யோசனை வரும். அப்ப நம்ம கஷ்டப்பட அவசியமா இருக்குது. செகண்ட் பாயிண்ட் யாரும் இருக்கா, என்ன பார்த்துருக்கு? செகண்ட் பாயிண்ட் திடீர் கேள்வி கேட்காது. நாங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூமிக்கு நேசிக்கக்கூடிய மனப்பாடம் பார்த்து எப்படி நேசிப்பாங்கன்ட்டு அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நமக்கான பாடம் பார்த்துட்டு இருக்கோம். பாடத்துக்குரிய சிந்தையை பயிற்று எப்படின்னு பாக்குறோம். சாதாரண பயிற்று இருக்க முடியாது. நெக்ஸ்ட் படிச்சு இயற்கையாகவே எழும் பூமிக்குரிய சொத்துக்களின் பேரிலான ஆசையிலிருந்து நம் சிந்தை அகற்றப்படுவதோடு அவைகள் பரலோகத்துக்குரியவைகளை நாளும்படி பயிற்றுவிக்கும்படி வர வேண்டும். அங்கே அன்பின் கயிறுகளாலும் தேவனத்திலான அர்ப்பணிப்பிலும் பிணைக்கப்பட வேண்டும். மீண்டும் பூமிக்குரியவர்களை நோக்கி இருக்கும்படி அவைகளை விட்டு விடக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், நிறைய டைம்ல படிக்கும் போது ஒரு ஜீரோ பாத்தீங்களா, வா என்ன சத்தியம், அதை படிச்ச உடனே ஒரு வாரம் பண்ணுவோம். அவர் தாக்கத்தின் அடிப்படையில ரொம்ப ஈகரா தேவை நெருங்கி ஜீவிப்போம், நல்லா கால் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு பண்ணுவோம், அந்த பூமி சொல்ல ஈழ்காலப்படி எச்சரிக்கையாக எப்பவுமே இருந்தா இருக்கும். தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பரலோகத்துக்குரிய இடத்தை பதிச்சுன்னா அதை கேட்ட வாழ்க்கை வாழ்ந்தே இருக்கும். 100% இல்லை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போதுமானதை கொடுக்கும் போது தேவனுடைய ஆவியில எடுத்துப்படுவோம். இப்ப ஆவி குறையப்படும் போது மாற்றம்னா என்ன பண்ணப்படுவோம், இந்த பூமிக்குரிய நோக்கத்தை கண்ணோக்கி பார்க்கணும். பார்த்துட்டு ரசிக்க ஆரம்பிப்போம், யோசிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன லெசன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்க அன்பின் கயிறு இல்ல, இங்க என்ன கயிறு தான் இருக்கு, அன்பற்ற கயிறுகள் இருக்கும். பார்ப்பதற்கு அன்பு மாதிரி தெரியுமே தவிர அன்பு இல்ல. தெய்வீக அன்பின் கயிறு மாத்திரம் நம்ம அரவணைக்க முடியுமே தவிர இங்க எல்லா சுச்சுவேஷன் பார்ப்பதற்கு அவனுக்கு தெரியும், அழகாக தோன்றும். நம்முடைய ஓப்பன் சொல்லப்பட நம்முடைய உறவினர்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, சொந்தக்காரன் நம்பவே கூடாது, 3ஆவது மனுஷன் ஃப்ரெண்டை நம்பிடலாம், யாரும் எனக்கு துரோகம் பண்றது கேள்விப்படுத்த இல்லையா. ஏன் அவங்க அத்தையா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், ஏன் அப்படி பண்றாங்க, ஐயோ என் தங்கச்சி பையன் பாக்குறது இல்ல, அவங்க தேவைக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்ப அன்பா இது, அப்ப இந்த மாதிரி மாயமற்ற அன்பா இது சுயநலமா இருக்குது. மாயம் பண்றது, தந்திரமா யோசிப்பது, தான் மாத்திரம்ன்றது. ஆனா பார்க்கும்போது எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். எல்லாமே மாயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குறிக்கோள் எல்லாமே பூமிக்குரிய குறிப்பாக இருக்கக்கூடாது. விருப்பங்களையும் வைத்தோமானால் நித்தியமானதும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததான அழகான பொருட்கள் என்ன பண்ணுவோம், வைக்க வாய்ப்பே இல்லை. இப்ப அழகா உதாரணம் பார்க்க போறோம். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில பூமிக்கு நாட்டம் அதிகமா இருக்கு, குறிப்பு அதிகமா இருக்குது, நான் இதுவே மூழ்கி போறதுனால அந்த இடத்துல ஃபுல்லா ஆயிடுச்சு, என் மைண்ட் ஃபுல்லா பூமிக்குரிய விஷயம் ரொம்ப நிரம்பி போயிடுச்சு. நிரம்பி போன அந்த விஷயத்துல உன்னதமானதும் பசுத்தமானதும் அழகானதுமான அந்த பரலோக விஷயத்தை வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியாது? அங்க என்ன இல்ல, பிளேஸ் இல்ல.
என் மைண்ட் ஃபுல்லா பூமி விஷயம் நிரம்பி இருக்கிறதுனால தெய்வீக நோக்கங்களை வைக்க முடியாது. அங்க என்ன இடம் இல்ல, எப்படி வைக்கிறது? அதுதான் பிரதர் அழகா உதாரணம் கொடுத்திருக்கிறாரு. பிக்சரை போட்டு ஒரு பேராகிராஃப் இதெல்லாம் பிக்சர் போட்டு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தகப்பன் இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் எப்பொழுதுமே புத்தகம் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கு அவருக்கு. புத்தகத்தை சேர்க்கிறது அதை கூர்ந்து காமிச்சுட்டு அந்த தகப்பனும் ஒரு மிகப்பெரிய திங்க் பண்றாரு. என் மகனுக்கு நல்ல ஒரு படிப்பு நான் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பிளான் பண்றாருன்னா, அவங்க கூப்பிடுறாங்க. அவருக்கு ஜான் நான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க அப்பான்ற போது அவர் சொல்றாரு, இந்த கூடை என்ன இருக்கு, ஆப்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பிள் எல்லாருக்கும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த கூட எடுத்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வறுத்த சிப்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதான் பிக்சரா போட்டிருக்கும். ஓகே, அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து ஆப்பிள் அந்த கூட ஃபுல்லா ஆப்பிள் இருக்கு, அந்த ஆப்பிள் உரம் எடுத்து கீழே வச்சுட்டு இப்ப கூட என்ன ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு கடைக்கு போறாரு. நேரம் கடைக்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்பா சொன்ன மாதிரி சிப்ஸ் என்ன பண்ணாங்க வாங்கி அந்த கூடையை ஃபில் பண்ணிட்டாரு. ஃபில் பண்ண வீட்டுல வந்துட்டாரு, வந்து நிக்கிறாரு. இப்ப அடுத்த அப்பா சொல்றாரு பதிலு, ஓகே ஜான், இப்ப நீங்க இந்த ஆப்பிள் என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்க இல்லையா, இப்ப என்ன இருக்கு கூட ஃபுல்லா சிப்ஸ் இருக்கு, இப்ப சிப்ஸ் ஃபுல்லா இருக்கு. இப்ப ஆப்பிள் எடுத்து வச்சு இல்லையா, அந்த ஆப்பிள் எடுத்து சிப்ஸ் அந்த உங்க கூட வை சொல்றாரு. பையன் ஷாக் ஆயிட்டாரு. எப்படி எடுத்து வைக்க முடியும், கூட ஃபுல்லா இருக்கு, சிப்ஸ் இருக்கு, ஆப்பிள் எடுத்து வைக்க என்ன இல்ல, இடம் இல்ல. அப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் புரிய வருது. இந்த கதை என்ன லெசன் உபயோகப்படுது? அதுக்கு அப்பா அவனிடம் உன்னுடைய சிந்தையே அந்த கூட போதான் சொல்லிருக்கு. இதுதான் உண்மையான தகப்பனுடைய அன்பு. அந்த கூட மேலாம் சிந்தை இருக்குது, ஃபுல்லா லைஃப் வச்சிருக்கிற. எப்படி ஆவிக்குரிய கனிகள் வளரும், தேவன் நோக்கம் எப்படி உங்களை சிந்திக்க வைக்கும், எப்படி பயிற்சி பண்ணுவ, உங்களுடைய முழு திட்டம், முழு நோக்கம், முழு விருப்பம், லட்சியம், கோட்பாடு, கொள்கை எல்லாமே பூமிக்கு இருக்கும் பொழுது, ஃபுல்லா இருக்கும்போது தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் எப்படி அந்த தாட் வரும், எப்படி கொண்டு வைப்ப? பிளேஸ் இல்ல. இந்த கூடமா என்ன இருந்தா இப்படிதான் நடக்கும். அப்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எதை எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வைக்கணும், இதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். இதுதான் பயிற்சிக்கிறது, பிராக்டிஸ். ஒரு நாள்ல வரைய வர ஆவிக்குரிய கனிகள் சொன்னோம் இல்லையா, 9ன்னு. இப்ப அன்பு வரும்னா அந்த அன்புக்கு அவ்வளவு பிராக்டிஸ் இருக்கு, பின்னால பார்க்கணும். அன்புல வார்த்தை படிப்போம், நம்ம சொல்ற நாலேஜ், சத்திய அறிவு அது நமக்குள்ள போயிட்டு கிரிய செய்து புரிந்து கிரகித்தான் அது குணமா பிறக்கும். அன்புன்ற குணம் அப்பதான் காணிக்க முடியும். சத்தியம் பேசுறாங்க, கேட்கிறாங்க, இது எல்லாமே நமக்கு படிப்பினை மாத்திரம் தான். அந்த படிப்பினை பயன்படுத்தக்கூடிய தருணம் தேர் அனுமதிக்கும் போது யார் நிரூபிச்சு காமிக்கிறாங்களோ பாஸ், அன்பு வந்து போச்சு. அடுத்து இரக்கம் வந்து போச்சு, விசுவாசம் வந்து போச்சு. அப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணலாம். தவிர ஒருவேளை மனப்படம் பேசலாம், அன்பு, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை, இது வந்து மனப்படம், அதுக்காக மன்னிக்கப்படல. நம்ம பார்வை மாற்றப்படணும், அதுக்கேற்ற வாழ்க்கை வாழணும் தான் தேவன் வச்சு பார்க்கிறோம். அப்படின்னா எதை எப்படி வாழுது, என்னோட மைண்ட் ஃபுல்லா குப்பமா நிரம்பி இருக்குது இல்ல, நிரம்பி போனதுக்கு வெளியேற்றதுனால என்ன செய்யணும்னா, நம்ம யாருக்குள்ள உருவானா வெளியேற்றப்படனா வசனம் வாசிக்கும். 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தெளிவா பார்த்தாச்சு. அவனுக்கு எது பழையவைகள், எது புதியவைகள். ஒரு வசனம் படிக்கணும்னா நம்மளே கேள்வி எழுப்பிக்கணும். தேவன் சொல்றாங்க, அது வந்து வசனமா இருக்கும். அந்த வசனத்துக்கு சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வேத மாணவர்கள் ஒரு வசனம் படிச்சு உடனே புரியாது. ஏற்கனவே மன்னார்கிட்ட பாடம் பார்த்துருக்கோம் இல்லையா, இஸ்ரேல் மக்கள் தான் பண்ணாங்க, போயிட்டு இந்த சிறிய வசனம் பார்த்துட்டு இது இன்னது என்று அறியாமல் ஒரு பாடம் பண்ணாங்க, இது என்ன கேட்டாங்க. பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? என்ன அர்த்தம்? அது எதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா, மண்ணான போது தேவனோட வார்த்தை பார்த்தோம், அது நிழல். பொருளை பார்க்கும் போது வசனம் படிப்போம், எடுத்து படிக்கும் போது ரூபாய் படிக்கிறோம், படிச்சா வசனம் அப்படியே வசமா தான் இருக்கும். அந்த வசனத்துக்கான விளக்கம் எங்க கண்டுபிடிக்கிறது, சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது. ஏசாயா 34 படிப்போம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். அப்படின்னா தேவன் வாசிக்க நீங்க தேடுங்க, தேடினா மட்டும்தான் கிடைக்கும். ஜோடி வாசம் இருக்கும். எப்படி சாத்தியம்? அவருடைய ஆவி அவர் சேர்க்கும். அந்த ஆவி நமக்குள்ள எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ கண்டுபிடிக்க முடியும். உதாரணம் ஞாபகப்படுத்த பேசி கேட்டிருப்போம் இல்லையா,
தேவன் ஆதாமோட உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? ஆதாம் உடன்படிக்கை பண்ணிட்டாரா தேவனோட? இந்த கனியை சாப்பிட்டா ஆயிடுவேன் வர்ஷிப்பு தேவன் சொன்னாங்க. அதுக்கு ஆதாம் சரியா தேவனே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை போட்டிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்பேன். எங்க போட்டிருக்காரு? ஓசி வெரி குட். இதுதான் தேடி கண்டுபிடிக்கிறது. மத்தவங்க புரியல பாயிண்ட். என்ன கேள்வி கேட்பாங்க? தேவன் உடன்படிக்கையே போடல, அவர் பண்ணது எவ்வளவு பெரிய நியாயமானதான் அப்படின்னு. நாம பசுத்தார் பெற்றிருக்கிறதுனாலதான் ஆதியம் கேட்ட கேள்விக்கு எங்க வசனம் பதில் ஓசியில இருக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சப்படதான் அந்த வசந்தத்துடைய காலத்துறை கண்டுபிடிக்க முடியும். ஏன் பாக்கணும்னா எது பழையவைகள் எது புதியவைகள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க சிம்பிளா சொல்லலாம், எது பழையவைகள்? பூமிக்குரிய சிந்தனைகள் கரெக்டான பாயிண்ட். அது எப்படி இன்னும் தெளிவா சொல்லலாங்க? இதெல்லாம் இதான் இதெல்லாம் இதெல்லாம் பழைய மனுஷன் இன்னும் பழசு. பழைய மனுஷன் பழசா இருக்காரு. இன்னும் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, கரெக்ட் இல்ல கேட்டு பழசா இருக்கு. முன்பாக ஒரு விஷயம் பழசு பார்க்கணும். அந்த பழசு என்ன போய் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பழசு கிடையாது. மாசு சிந்தை பழம் எல்லாம் பழசு. மீனிங் வரும். மீனிங் இதெல்லாம் பழசு. அவனோட பேச்சு, அவனோட சிந்தனை, செயல்பாடுலாம் எப்படிதான் இருக்கும்? நமக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இல்லை என்றால் பழைய கொள்கை கோட்பாடு லட்சம் இருக்கு. அதே பேச்சு அதே பழக்கம், அவங்க இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. பிரேக் உடைக்கணும். அப்படியே நீதி காமிக்கும்னா ஆபீஸ்ல ஒர்க்ல எங்க காமிக்கிறதே வாய்ப்பு கொடுத்தாலும் காமிக்கிறாங்கன்னா புதியவைகள், காமிக்கலன்னா பழையவைகள். அட்ஜஸ்ட்மெண்ட். ஐயோ மேனேஜ் என்ன பண்றாரு அனுப்பிச்சுடுறாரு. ஒருவேளை யோசிக்கலாம், நான் நீ தேவனுக்காக மீதே வாழ்ந்தோமானால் அந்த மேனேஜர் மைண்ட் மாதிரி யாருக்கு வளர்ந்து இருக்கு? தேவனுக்கு ஏன் ப்ரொமோஷன் வாங்கிக்கிறாங்க? ஏன்னா ஒரு புது சிஸ்டம் நிரூபிச்சு காமிச்சாங்க. தேவன் கனப்படுத்திருக்கிறேன். அந்த கனப்படுத்த தேவன் சும்மா விட மாட்டாங்கல்ல, அனுப்பிட்டோம். இதை விட பெட்டரா ஒரு வாய்ப்பு இருக்கு. இதான் விசுவாசம். பார்த்தீங்களா? இது புது சிஸ்டமுடைய காரணம். நம்ம என்ன பண்றோம்? அந்த டைம்ல 12 மாதமா ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கும் பொருந்தும். நாங்க வந்து புதுசு பிகேவ் பண்ண மாட்டோம். நீதி, நேர்மை, தர்மம் வாயின் வார்த்தை என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அப்ப தேவையான என்ன பண்றோம்னா நமக்கு சாதகமா பண்றோம். கரெக்ட் தானே? சாதகம் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வரதுக்குள்ள மாசம் புது இருக்கும் பாருங்க போட்டு, ஐயோ அதை பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்குறா பண்ணுவோம். 7 மணி மணி பயணிடுவோம். இந்த இந்த உள்ள ஒரே இல்லையா ஃபீல்ஸ் ஏன் அங்கேயே வரலையா? வந்திருக்கோம். நம்ம அதை என்ன பண்றோம், ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய ஆதாயத்துக்கு என்ன பண்ணிருக்கோம், பயன்படுத்துறது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். தப்பு கிடையாது, பண்ணிட்டோம். இனி பண்ணாம சாப்பிட்டு தான் தீவிரம் பண்றாங்க. அன்பான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. டக்கு டக்குன்னு தீவிரம் நம்ம ஏன் பண்ணிட்டு கேட்க மாட்டாங்க. அப்படி பண்றத 2வது வருஷம் சபைன்னு எவ்வளோ தாமதம் பொறுமையா பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் எடுத்துதான் பண்ணுவாங்க. வருவாங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் எக்ஸாம் பேக்டா பாக்கணும்னா, ஒரு பேரா படிக்கும் போது பேரா படிச்சு பேசுறது ஒரு விஷயம். அந்த பேராக்குள்ள போயிட்டு அதை எப்படி ப்ராக்டிகலா காட்டுறது இன்னொரு கோணம். ப்ராக்டிகல் உள்ள போனாதான் நமக்கு மைண்ட் நிற்கும். இதுதான் பழைய. எது புதுசு பார்க்கும்போது நீர் நிறைவேற்றணும், சரியான ஒரு சிந்தனை, அதுக்கப்புறம் வார்த்தைகள், செயல்கள் கிறிஸ்துவ போல இருக்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணும்போது நமக்குள்ள கொஞ்சம் இருந்தா போதும். அந்த கொஞ்சம் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் ஆகலாம். அந்த கொஞ்சம் என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருப்பாங்க. ஏன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க தான் கிறிஸ்துவ புது சிருஷ்டிகள். பழைய சிருஷ்டிகளுக்குள்ளதான் இருக்குது, எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஆனா பழைய சிருஷ்டி இருந்தாலும் பழைய சிருஷ்டி யார் கற்பனை பண்ணணும் பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டி மாத்திரமே கற்பனை பண்ணணும். பழைய சிருஷ்டி எஜமான், புது சிருஷ்டி. அப்ப இந்த பழைய சிருஷ்டி புது சிருஷ்டிக்கு சர்வெண்ட், வேலைக்காரர். இப்ப எஜமான் யாருங்க? புது சிருஷ்டி எஜமான். அது சொல்றதை யார் கேட்கறத கொண்டு வரணும்னா புது சிருஷ்டி பண்ணணும். முழு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். எடுக்குன்னா ஒரு நாள் எடுக்க முடியாது. அதுக்கான வேத வாக்கிய விதி நிறைய இருக்குது, நிறைய படிக்கணும், நல்லா சிருஷ்டி படிக்கணும். படிச்சா மாத்திரம்தான் புது சிருஷ்டி கெப்பாசிட்டி அதிகமாக எக்ஸ்பிரஸ் அதிகமாக மாம்சம் தன் கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியும். அப்படி இல்லை என்றாலும் மாம்சம் அழகா ஈஸியா பண்ணிட்டு போயிடும். அவருக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஆனா பேர் நல்லா பண்ணும், புது சிருஷ்டியா மாத்திரம் இருக்கும். நிலைகள்ல என்ன பண்ணணும்,
கருநிலை, அப்புறம் மிடில் ஸ்டேஜ், அப்புறம் வளர்ந்த ஸ்டேஜ். அப்ப எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும். இருந்தா மாத்திரம்தான் ஒரு கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டில ஊக்குவிக்க முடியும், சரியா பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும் பாக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இது ஒரு ஞாபகமான தகப்பனா பண்ணாரு அந்த குழந்தைக்கு அலசு கொடுத்தாரு இல்லையா, இதே மாதிரி ஞானமுள்ள தகப்பனாக ஒரு பிதாவா இருக்கு என்ன பண்றாங்க, நேரம் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிற நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. உங்களோட மைண்ட் செட் எல்லாம் என்ன பண்ணுங்க, குப்பை சகதிகள் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுத்துருக்கு இந்த சத்தியத்தை படிச்சு படிச்சு புரிஞ்சு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. மொத்தமா போட முடியாது. தேர்ட் பாயிண்ட் படிச்சுட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமிக்குரிய இவைகள் அனைத்தும் மருத்து சிப்ஸ் போன்றவையே ஆகும். மருத்து சிப்ஸ்களால் நிறைந்திருக்கும் இதே சிந்தையும் ஆவியின் கனிகளை உள்ளடக்கி இருக்க முடியாது. ஆவியுடைய கனிகளை உள்ள வந்து வாய்ப்பு இல்லை, மாறாக பரலோக அன்புகளாலும் மகிழ்ச்சிகளாலும் ஆவிக்குரிய பொக்கிஷங்களாலும் நம் கூடைகளை நிரப்பினோமானால் மனித வல்லமைகளையும் தாண்டி பூமிக்குரிய எந்த அன்பும் மகிழ்ச்சியை காட்டிலும் மேலான மகா உன்னதமானவைகளை நாம் அடைந்திருப்போம். இதுதான் பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த விதமான எல்லா உச்சிதமான பொறுப்பையும் முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா பரலோக அன்புகளாலும் மகிழ்ச்சிகளாலும் ஆவிக்குரிய பொக்கிஷங்களாலும் நம்முடைய கூடைகள் அப்படின்னா நம்முடைய மைண்ட் நிரப்பணும்னா மனுஷன் வல்லமை தாண்டி பூமிக்கு எந்த ஒரு அன்பும் மற்றும் மகிழ்ச்சியை காட்டிலும் மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அப்படின்றது அழகான பாயிண்ட் பதிவு பண்றாரு. இதை எப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும், பயிற்சி பண்ண மாதம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பயிற்சி ரொம்ப அவசியம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, இங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா, புது சிருஷ்டி அழைக்கப்பட்டோம், நம்முடைய அழைப்பு தெரிஞ்சிச்சு. இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நம்ம ஏன் பார்த்து ஆரம்பத்தை கேள்வி கேட்டோம், நம்முடைய அழைப்பு எங்கன்னு பாக்கணும்னா பரலோகத்துக்கு. அப்ப நம்மளுடைய வீடு எங்க இருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். அப்படின்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. மீனிங் கண்டுபிடிக்கணும். அந்த பேர வாசனை பரலோகமே நம்ம நித்திய வீடு. எல்லாம் பெயர் பெற்ற வாக்குகளும் அதை மையமாக கொண்டு இயங்குகின்றன. பாருங்க, நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எல்லாமே இது சார்ந்து இருக்கு. பூமி சார்ந்து இருக்குங்களா, இல்ல பாசம் இருக்குங்களா? தேவன் சொல்லிருக்கா இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வாக்கு தத்துவமாக மாற்றுவேன் அப்படின்னு ஆசை கொடுக்கப்பட்டிருக்கா. வாக்கு தத்துவம் அது எது சார்ந்து இருக்கு, பரலோகத்தையா பூமியையும். அப்ப எல்லா விதமான வாக்கு தத்துவங்களுமே இதை நோக்கிதான் இருக்கு. பார்த்தோம்னா பரலோக சார்ந்தப்பட்டிருக்கு, அதை நோக்கிதான் இயங்கி கொண்டிருக்குது. ஆனா எங்க இயங்கிட்டு பார்த்தா கோலோகத்துல நம்ம கிட்ட தூசி நம்ம கிட்ட இயங்கிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே எது சார்ந்து இருக்குன்னா பரலோகத்துக்குரியது, எதுவுமே பூமிக்குரிய கிடையாது. நாம மூலமா இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த வாக்கத்தை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது சார் சொல்லப்பட்டிருக்குன்னா படித்துக் கொள்வீர்கள். ஏன்னா நம்மளுடைய நேச ராஜாவாகிய கர்த்தராக இயேசு எங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாரு. அவர் நோக்கி என்ன பண்ணிருக்கோம், பயன்ஸ் பண்ணிருக்கிறோம். ஏன் எல்லோரை காட்டிலும் மகா பரிசுத்தமா இருக்கிற நமது கர்த்தரது மகிமைகள் இனி விசுவாசத்தின் மூலம் நமக்குதான் ஆகுது. எப்படி இதை பெற்றுக்கொள்ள பாத்தீங்களா, நேர்ல பார்த்தா கிடைக்கணும் இல்ல, எப்படி கிடைக்குதா, இது விசுவாசத்தின் மூலமாக பண்றோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றோம். விசுவாசம் எப்படி ஆரம்பத்தை பார்த்தோம். பரிசுத்த ஆவி இல்லாமல் மனங்கள் திறக்கப்படாது. திறக்கப்படாவிட்டால் தேவன் யாரும் தெரியாது, கிறிஸ்து யாரும் தெரியாது, எப்படி ஒரு அன்பு பொருள் தெரியாது. அப்புறம் எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கோம்னா எப்படி பண்ணிட்டு இருக்கோம், விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் எப்படி காணப்படுதுன்னா தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேனல் பார்த்தோம்னா அது பரிசுத்த ஆவி வல்லமை. இது அழகா எப்படி உதாரணம் கொடுக்குற சகோதரி பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸாம்பிள், ஒரு வீடு இருக்கு, ஒரு வீடு சேல்ஸ் வருது. வீட்டுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். லேண்ட் வித் பில்டிங் மொத்தமா வருது, நமக்கு சேல் வருது 50 லட்சம் ரூபாய் வீடு இல்லையா. இப்ப நம்ம அட்வான்ஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் புக் பண்றதுக்கு. இப்போ ஒரு சகோதரன் அல்லது சகோதரி 10 லட்சம் ரூபாய் பண்றாங்க, எஜமான்ட்ட கொடுத்துறாங்க அட்வான்ஸ். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிக்கலாம், 10 லட்சம் கொடுத்தாரு. இப்ப அந்த வீடு சொந்தமாயிடுமா, ஏன் சொந்தம் ஆகாது,
மொத்தம் ரேட்டு 50 லட்சம். நான் 10 லட்சம் தான் கொடுத்துருக்கேன். பாக்கி கூட இருக்கு. 40 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த 40 கொடுக்குற வரைக்கும் அந்த வீடு எனக்கு சொந்தமே ஆகாது. கரெக்டுங்களா? ஆனா ஒண்ணு 10 கொடுத்துருக்கல, அந்த 10 கொடுத்ததுனால அந்த வீடை வாங்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. பாயிண்ட் புரியுதுங்களா? முழு தொகையை கொடுத்தாதான் வீடு சொந்தமாக போகுது. கொடுக்காத வீடு சொந்தமாகாது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, நான் அட்வான்ஸ் பண்ணதுனால அந்த வீடு வாங்கக்கூடிய உரிமை எனக்கு பெற்றிருக்கிறோம். இது என்ன கம்பேர் பண்றாங்க பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த வாக்கு இருக்கு இல்லையா, அது வாகத்தை பெற்றோருக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? இப்போ பூமியில இருக்கிறோம். ஆனா அந்த வாக்கு எல்லாமே எது சார்ந்து இருக்குன்னா பரத்துக்குள் சார்ந்து இருக்குது. இப்ப அதை நான் பெற்றுக்கொள்ளலாம், நம்ம எது செய்ய வேண்டியது அவசியம். அப்ப அந்த அட்வான்ஸ் தொகை யாருக்கு நம்ம கொடுத்தது சார்பா? தேவன்கிட்ட நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்து வச்சிருக்காரு. அவருடைய பலியின் ஜீவித்தின் மூலமாக. ஆனா மீதி பேலன்ஸ் யாரு பண்ணணும்? அது நாம கொடுத்தாதான் அந்த வீடு சொந்தம். பார்த்தோம் இல்லையா? நித்திய அந்த குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. எப்படி நான் கொடுப்போம் உனக்கு? கொடுப்போம் சொல்றாரு. ஏன் வாக்குத்தம் எப்படி கொடுப்பா? பாக்கிய தொகையை செலுத்தி தீர்த்தா அந்த வீடு உங்களுக்கு என்னது? சொந்தம். அட்வான்ஸமா செலுத்தப்பட்டிருக்கு. அந்த பேர படிக்க சிஸ்டர். எந்தளவு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையில் உனது பங்கை உண்மையாய் நிறைவேற்றுகிறாய் என்று தற்போது நிரூபித்து ரொம்ப பார்த்தேன். அழகான பாயிண்ட் பாருங்க. நீங்க தேவன் சொல்றாங்க, ஏன் இது பண்ணிருக்கீங்க என்கிட்ட? உடன்படிக்கை எடுத்திருக்கீங்க. என்ன உடன்படிக்கை? இந்த உலக குழந்தைகிட்ட என்ன வந்துருவேன்? அதுவும் உங்களுக்கு வந்துருவேன். அப்படின்னா முழு விருப்பம், சித்தம், லட்சியம், குறிக்கோள், கோட்பாடு, கொள்கை, உலகத்துடைய ஆசா பாசம் எல்லாவற்றையும் மறந்து கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அந்த மாதிரி வளர்ந்து பெற்றுக்கொண்டு நான் வருவேன் தேவன் நான் சொல்லுவியா? அந்த தீர்மானத்தை நீ நிரூபித்துப்பாரு. சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா போற வேண்டிய அவசியமா இருக்கு. நிரூபித்து காட்டு அப்படின்னு கேள்வி கிட்ட சொல்றா பாருங்க. அடுத்து உன் பங்கு உன் சார்பு இல்லையா, நிறைவேற்றி முடிங்க. பிற்பாடு ஏன்ப்பா நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் பண்ணுங்க. அது எவ்வளவு காலம் வார்த்தை பாருங்க. இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய நம்ம என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். தவம் இருக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனா பசுத்த ஆவி நடத்தப்பட்டோம்னா ஈஸியா ஜெயிக்க முடியும். உடன்படிக்கை சாப்பிடத்தை புரிஞ்சுக்க முடியும். ஏன் உடன்படிக்கை எடுத்து சும்மா சாப்பிட ஏதோ பிரஸ் எடுத்தாங்க, பாடம் எடுத்தாங்க, சிஸ்டர் அப்படி கேட்டாங்க. அர்த்தம் இல்ல. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க உள்ளாக ஆழ்ந்து பார்த்தா காண வச்சிருக்கணும். ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்தால் அவங்க பிளான் பண்ணணும். பிரதர்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. உட்கார்ந்து இருக்கலாம். சமயம் குடிக்க வரலாம், செவ்வாய்க்கிழமை புதன்மா ஓகே சந்தோஷம். பட் அந்த பங்கை நிறைவேற்ற முடியுமானா கேள்விக்குறிதான். அந்த பங்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் பங்கு என்ன? நிறைவேற்ற முடிப்பு வைராக்கியம் வாங்கி காணப்படணும்னா அதுக்கு நெசலாம் தான் காமிக்க முடியும். பனி சிஸ்டர் அப்படி பண்ணாதான் தேவன் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய முழு வீடாக வச்சுக்க உங்களுக்கு. ஏன்னா என்கிட்ட அநேக வாசகம் காணப்படுது. நான் என் பங்கை செய்வேன். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அவ்வாறே செய்வார். நாம் நமது பங்கை உண்மையாய் செய்கிறோமா என்பதை ஒரே கேள்வியாக உள்ளது. நம்ம அழைத்து எழுதிக்காங்க. ரொம்ப உண்மை உள்ளவர். அவர் சொன்னா செய்வாரு. நாமும் சொல்லியிருக்கிறோம். உண்மையா சொல்லியிருக்கிறோம். அங்க பாரு சபை எழுதினாங்க. சொன்னத நிறைவேற்றுமா என்பது ஒரு கேள்வியா இருக்கு. கரெக்டுங்களா? அவர் சொன்னா 100க்கு 100 நடக்கும். அந்த 100 பண்றது உண்மை உள்ளவர். நாமளும் சொல்லியிருக்கோம் இல்லையா? செய்வோம், உடன்படிக்கை நிறைவேற்றி காண்போம். செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட குறைகள் இருக்கு. அந்த குறைய போவதற்கு தான் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் எப்பவுமே அழைப்பு கொடுத்த உடனே கூட்டு போயிருக்கணும். ஏன் கூட்டு போனா அதுல கேட்ட பங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பங்கை எப்படி நிறைவேற்றணும் தெரிஞ்சுக்கணும். எப்படி கணக்கெடுக்கணும் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நிறைவேற்றி முடிக்கணும் தெரிஞ்சா மாத்திரம்தான் அவங்க படிப்பினை கொடுத்துதான் பயில கொண்டு போறாங்க. நித்திய வீடும் கற்பா வீடு 40 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும்? இந்த பூமிக்கு வாழ்க்கை செலுத்தி தீர்த்தா மாத்திரம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மாற முடியும். வாசல் புரியுதுங்களா? நம்ம குடியிருப்போ வரலாறு படிப்போம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த குடியிருப்பு போவதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளவு பிரயாசப்படணும், வேலை உழைக்கணும், அதை கட்டுறது கஷ்டப்படணும், வேலை சிந்தி கஷ்டம்தான் வீடு கட்ட முடியும். கட்டுங்களா? அதே மாதிரிதான் மாம்சத்தை கொலை செய்யணும், மாம்சத்தை அழிக்கணும்,
சில கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் அழைத்தால் மாத்திரம்தான் புது சிருஷ்டிக்கு ஒரு செயல் கொடுக்கப்படும். கிறிஸ்துவ இணைந்து பண்ண போறாங்க. உலகத்தை மிகப்பெரிய அழகான ஆட்சி பண்ண போறாங்க. இதெல்லாம் எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா உடற்பணிக்குரிய ஜீவியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு யாரு வாழறாங்க அவங்களுக்கு மட்டும் நிச்சயம் பார்க்கணும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம கடைசி பாயிண்ட் வந்துட்டோம். இது எல்லா பாயிண்ட்டுமே ஒரு புது சிருஷ்டியா இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் பாயிண்ட் பார்த்தோம், பூமிக்குரிய விஷயம் இருக்கு இல்லையா, நேசிக்கிற மனப்பான்மை எப்படி இருக்கு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம், என்ன பாயிண்ட், காலத்துக்கு சிந்திய பயிற்று எப்படி பார்த்துட்டோம். இதெல்லாம் இல்ல சார். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம், கடைசி பாயிண்ட் ஒரு நியூ கிரியேஷனா இருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியா இருந்து நம்மளுக்கு பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மாசத்துல சுத்தமா ஒழிச்சிட்டு ஒரு புதிய சிருஷ்டியை பார்க்கலாம். பண்ணுங்க. பூமிக்குரியவைகளை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் அவைகள் பரமாவைகளோடு புது சிருஷ்டியான கேள்வி பார்க்க முடியுதா? பூமிக்குரியவைகளை நம்ம ஆழ்ந்து ரொம்ப டீப்பா சிந்திக்கும் போது இந்த பூமிக்குரியதான் இருக்கு, நம்ம அவ்வளவு நேசிக்கிறேமே, அவ்வளவு கவர்ச்சியாவே இருக்குது, நம்ம ஏன் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படி ரொம்ப டீப்பா யோசிக்கும் போது சொல்றா பாருங்க, அவைகள் பரலோகத்துக்குள்ள ஒப்பிடத்தக்க அளவுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகுன்றாரு. கரெக்டுங்களா? நம்ம எங்கதான் இருக்கிறோம், அவ்வளவு நேசிக்கிறோம். இந்த நம்மள புது சிருஷ்டியா பார்க்க அழகா பண்றா பாருங்க. நம்மள ரொம்ப டீப்பா யோசிக்க, நீங்க யோசிக்க, நீங்க ரொம்ப லைக் பண்றீங்க இல்லையா, விசுவாசிக்கிறீங்க இல்லையா, என்ன பண்றாங்க, ஒரு மாற்றம் கவனம் ஈர்க்கப்படுது எல்லாம் ஓகே. அது ஏன் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து பூமி இது பரலோகம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை. இதுதான் புது சிருஷ்டி பிரிச்சு பார்க்கணும். ஆமா, ஏன்னா புது சிருஷ்டிக்கிற வாழ்வாதாரம் இங்க கிடையாது. புது சிருஷ்டி வாழ்வாதாரம் பரலோகத்துக்குரியது. பிதாவாக தேவனோடு என்றென்றைக்குரிய மாபெரும் அழைப்பு பெற்றிருக்குது. அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. நம்ம எப்படி உருவாக்கப்பட்ட யாருக்கும் பொண்ணு பேருக்கு கொடுக்கும் இல்லையா, அவர் சித்தம் கொண்டு அவருடைய பல சிருஷ்டி இருக்குது. அந்த சிருஷ்டிப்புகளில் நாம் முதல் ஆவதற்கு சத்தியம் என்ற வசத்தினால பிறந்தே இருக்கிறாங்க பாருங்க. பிரிச்சு படிக்கணும். சத்தியத்தான் ஒரு புஷ்டி கலந்துருக்கு, சத்தியத்துதான் அது வாழும், சத்தியத்திலேயே பிறக்கும் தான் புது சிருஷ்டி விஷயம். மற்ற எதுவுமே சத்தியத்துல உருவாக்கப்படல, பிறக்கப்படல, நார்மலா படைக்கப்படுறதுக்காக அந்த சிருஷ்டிப்புக்கும் எந்த சிருஷ்டி வித்தியாசம். நம்ம ஏன் புது சிருஷ்டி, அதுதான் ஒரே காரணம், தேவனுடைய வார்த்தையின் மூலமா உருவாக்கப்படுறதுதான் அந்த புது சிருஷ்டி. புதிய சிந்தை, புதிய சித்தம், புதிய விருப்பம், புதிய நோக்கம் இப்படி காணப்படுச்சுன்னா இந்த உலகப்புற ஆசையா பண்ண மாட்டாங்க, ஈஸியா எடுத்துக்கணும். இது ஒரு உதாரணக்காக யாரு ஆதரவாசம் வாட்சல் யார் சொல்லிட்டா, 3 யார் பேசிட்டு இருக்காங்க, உடனே பேசிட்டாங்க. உலகத்தை பார்த்து ஒரு புது சிஸ்டர் வாங்கி பதிவு பண்ணிருப்பாங்க. இந்த உலகம் எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப பரிச்சயமா சொன்னாங்க, எப்படி இருக்கு பாக்குறதுக்கு. சொல்லுங்க. குப்பையும் சொல்லிட்டீங்க, ஆனா சவுண்ட் கம்மியா வருது. குப்பையும் நஷ்டமா என்றா இல்லையா? கேள்வி, எப்படி அப்போஸ்தலன் பவுல் மட்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுது? குப்பை உலகப்பூர்வமான ஆசிரியர் நிறைய வச்சிருக்காங்க. அவரு அது குப்பைன்ற மனப்பான்மை வந்துச்சு. அது நஷ்டம் ஏன் சொல்றாரு, இப்படி திங்க் பண்ணி பாருங்க. நான் படிப்பேன் இல்லையா, அப்போஸ்தலன் பவுல் பாருங்க எப்படியோ போட்ட தியாகம் இல்ல, எப்படி சொல்ல முடிஞ்சது, அவர் நம்மளை கூட பாடுற மனுஷன் தான், எப்படி பேசிட்டா அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும் தெரியும், நம்மளும் பேச முடியும். காரணம் பேசுறது புதுசுடைய விஷயங்கள் பரிசுத்தருடைய வெளிப்பாடு. நமக்கும் அதே புத்தகம் நாம எப்படி பேச முடியும்? உலகம் குப்பை சொல்ல முடியுமா? மனப்போதான் பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஈர்க்கப்பட்டிருக்கான். அந்த ஈர்ப்பை உடைக்கிறது தான் தேவை பண்றாங்க. ரொம்ப அழகா அவங்க பாயிண்ட் கொடுக்குறாங்க. நீங்க என் பிள்ளைகள், நீங்க வரணும், இப்படிதான் வரணும். அப்போஸ்தலன் பவுல் புது சிருஷ்டியில முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல பட்டிருக்கிறார். ஃபுல்லா பாதுகா பண்ணிட்டாருன்னா தெரிய கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமி விஷயம் எல்லாமே நமக்கு என்ன இல்ல, ஒருபோதும் ஜீவன கண்டுபிடிச்சாரு. ஆனா சொல்றாங்க நஷ்டம் என்றும் குப்பம் என்றும் எண்ணிக்கை. அவங்க எல்லாம் நஷ்டம் குப்பம்னா கூட வந்து வேஸ்ட். அப்ப எப்படி எல்லாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாரம். என்ன மாதிரி பாயிண்ட் பாத்தீங்களா, இந்த பூமி எனக்கு மருந்து தான் கொடுக்கும், எனக்கு வாழ்வாதாரம் கொடுக்காது, என்ன அழிச்சிடும்.
என் கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் மனுஷன் லாபம். ரொம்ப ஈகரா இருக்காங்க. இந்த பாயிண்ட் எப்போ வரும்னா, இந்த மாயமான கிறிஸ்துவ பரலோக விஷயங்களையும் பூமி கப்பாக்களை பார்த்து படிக்கணும் மட்டும்தான் ஒதுக்க முடியும். இது தப்பு, இது வேஸ்ட், வேண்டாம், போ. இது தனியார் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன செய்ய போகாதுனாக்கா பரலோகத்தில் ஈர்ப்பு கலந்து போகும். இப்ப நம்ம கேள்வி, புவியீர்ப்பு விசேஷம் வேணுமா, பரலோக ஈர்ப்பு விசேஷம் வேணுமா? ஆனா அதிகம் இதை பயன்படுத்துறாங்க படிக்கும் போது. புவியீர்ப்பு இப்ப புது சிஷி ஈர்த்து கொண்டதேதான் புவியீர்ப்பு தான். அது நம்ம உடைச்சு எடுக்கணும்னா பரலோகத்துக்குள்ளாக மாற்றப்படணும், சிந்தை பயிற்றுவிக்கப்படணும். பாடத்தின் தலைப்பு ஆரம்பம் சொன்னீங்க, இப்ப கேட்கறீங்க திடீர்னு. இப்ப கேட்கும் போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும் போதுதான் ஒன்னா ட்ராப் பண்ண முடியும். இல்ல அவங்களே கேட்கிற மாதிரி ஆயிடும். வார்த்தைக்குரியவைகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தையை பயிற்றுவித்தல் அப்படின்னா இந்த உடன்படிக்கை ஜீவித்துல என்ன பண்ணணும், பயிற்றுவிப்பது மிக மிக அவசியமானது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்ட நானும் தேவையில்லாம படிக்கலாமா, நியூஸ் பார்க்கலாமா? ஒரு கேள்வி. நியூஸ் பார்க்கறது மற்ற புத்தகம் படிச்சு சரியா தவறா? ஒரே ஆன்சர், சரியா தவறா? புத்தகம் படிப்பது, நியூஸ் பார்ப்பது சரியா தவறா? சரி இருக்கு, தவறு இருக்கு. ஏன்னா வசனம் படிக்கணும் இல்லையா, ப்ராஃபஸ் எல்லாம் பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் யுத்தம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதை பத்தி கேதர் பண்றது என்பது சரியானது. ஏன் தெரியுங்களா, நான் ஒரு புது சிஷ்டியா தெய்வத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், இது நடந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்ல வசனம் இருக்கா, நடந்து இருக்கா இப்படின்றத இப்ப பண்ணலாம் பார்க்கலாம். அதே சமயத்துல இதுவே நம்முடைய வேலையாக இருக்க சொல்றாரு. ஏன் நான் பாயிண்ட் சொல்றா பாருங்க. ஆனா எது நமக்கு அவசியமானது இந்த கண்டறிந்து அதிகமாக படிப்பது நமக்கு தேவையற்றது. நமக்கு எது தேவையோ இருக்கலாம். பார்த்தீங்களா, இந்த நியூஸ் போதுமானது, இன்ஃபர்மேஷன் கேர் பண்ணிட்டோம், போதுமானது. மற்ற எல்லாவற்றும் போயிருந்தோம். பொழுதுபோக்குக்காக நாம் படிக்க கூடாது, அல்லது புது சிருஷ்டிகளாகிய நமக்கு ஆதாயம் அளிக்காத எதையும் படிக்கக்கூடாது. பாருங்க, ஒரு புத்தகம் படிக்க போறோம்னா 1 hour வச்சுமா, இல்ல ஹாஃப் அன் வச்சுக்கோங்க. அந்த ஹாஃப் அன் அவர் படிக்கிற நீங்க புது சிருஷ்டிக்கு நன்மை கொடுத்தா படிக்கலாம். புது சிருஷ்டிக்கு எஜுகேஷன் இல்ல, நன்மை இல்லைன்னா படிப்பது சரியா தவறா? அப்ப நம்ம சிந்தைக்கு போயிட்டு பண்றோம். நான் டீசெண்டா சொல்றேன் படிப்பு. ஒருவேளை அவங்க இதை எடுத்துட்டோம்னா அடியேன்னு சேர்த்து சொல்றேன், இதை எடுத்துட்டோம்னா பார்க்க கூடாது இல்ல. இதுல தேவன விஷயம் எல்லாமே இருக்கு, பார்க்கலாம். ஆனா தேவனத்தை பார்க்கும் பொழுது நம்ம சிந்தை எங்க போயிட்டு இருக்கப்படுது, ஈர்க்கப்பட்டதா, இன்ட்ரெஸ்டா போயிருமா, 1 hour தானே அழகா போகும். பல முறை போயிருக்கும். பழையவைகள் இன்னொரு ஒழிக்கப்படும், புதிய உருவாக்கப்படும் போது உதாரணத்துக்கு இந்த பாடத்துக்கு வந்து தேவன் தராங்கன்னா நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் பண்ணும்போது வார்த்தை நம்ம கீழ்படி ஆரம்பிச்சிடும். இந்த நேசம் போதும், இந்த பயிற்சி போதும். 100 ஒரு பாயிண்ட் காமிச்சா போதும் 99% கிரேஸ் கொடுக்குறாரு. அடுத்த 2 பாயிண்ட் காமிங்க 98 வருது. இப்படி போக போக என்ன பண்ண ஈஸி நமக்கு எல்லா செயல்படுத்தலாம். ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, அழகா லாஸ்ட் பாயிண்ட் முடிக்க போறோம். என்ன விஷயங்களா நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம்னா, இது வரைக்குமே இந்த உலகத்துல சரி அண்டா சராசரி சரி நடக்காத மாபெரும் திருமணத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. குடியிருப்பு அங்க யாரு வாழ்ந்துட்டு பார்த்தோம் ஆரம்பத்துல, நம்முடைய நேசராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம யார் அவரு? மணவாளன். அப்படின்னா நம்முடைய பரத்து கிறிஸ்து ஏன் நோக்கி பார்க்கணும்னா, இதுவரை நிகழ்ந்ததாத அளவு மாபெரும் மகா மேன்மையான திருமணத்தில் பங்கேற்கும் முக்கியமான பங்கு வகிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்று இருக்கிறோம். ஆச்சரியம் பாருங்க. உதாரணம் சொல்றேன், இப்போ வீட்டுல ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, மேரேஜ் ஃபங்க்ஷன். ஒரு அப்பா என்ன பண்ணாங்க, போயிட்டு பத்திரிக்கை வைப்பாங்களா வீட்டுல போயிட்டு, அதுக்கு என்ன பண்ணாங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க குடும்பத்துல வந்துடுவாங்க. இப்போ எந்த ஊர்லயாவது ஒரு அப்பா தன் மகனுக்கு பொண்ணு பார்த்துருக்காரு இல்லையா, பத்திரிக்கை எடுத்து போய் பொண்ணு வைப்பாரா? எங்கேயாவது பார்த்துருக்குமா? நான் கேட்கறது இல்ல. என்ன பண்ணுவாங்க, பொண்ணை தவிர்த்து மற்ற எல்லா சொந்தக்காரர்கள் நண்பர்கள் நினைப்பாங்க, பத்திரிக்கை வச்சு என் பையனுக்கு மேரேஜ் டேட்ல எல்லாரும் பண்ணுங்க ஃபேமிலியா வாங்க சொல்லிட்டு. இது கரெக்ட். ஆனா இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா.
பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனுக்கு யாருக்கு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யாரும் கேட்டிருக்காங்க மனவாட்டி அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இன்விடேஷன் தேவ ஸ்டைல் எடுத்தீங்களா டைரக்ட் யாருக்கு புதிய கொடுத்துருக்காரு மனைவிட்டே கொடுத்து வாழ்ந்துருக்கு இந்த பையனுக்கு புதுங்களா மனவாட்டிக்கிட்டே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க என் மகனுக்கு ஏற்ற சோடியா மாறுங்க எப்படி மாறுது எப்படி தேவை மாறுதுன்னா சத்திய வசனம் கொடுத்துருக்கேன் அதை படிங்க அதை ஃபீல் பண்ணுங்க நடைமுறைப்படுத்துங்க பயிற்சி எடுங்க நீங்க ஏற்ற துணையாக ஏற்ற ஜோடியாக இந்த மனவாளனுக்கு என்ன பண்ணுங்க மாறுங்க அவ பத்திரிக்கை பாருங்க கரெக்டா பொண்ணுகிட்டே கொடுத்து என்ன பண்ணுங்க அவனுக்கு திருமணம் செய்து கிறிஸ்துவின் சாயல் எப்பேற்பட்ட அழைப்பு தெரியுங்களா அதான் பார்த்தோம் ஆரம்பத்திலே தேவனுடைய பரமாழைப்பு பந்தயத்துக்கு என்ன பண்றோமோ கிறிஸ்து இயேசுக்குள்ள கிறிஸ்து தான் மனவாளன் மனவாட்டி அவரை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒரு மாபெரும் திருமணத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருப்பதுதான் பாக்குறோம் பயிற்சி இந்த பயிற்சி பயிற்சி இந்த அழைப்புக்குரிய சரீரத்தில் தங்கியிருக்கிற காலம் வரை இவ்வாறு ஆயத்தமாகுதல் தொடர்ச்சியான பணியாக நடைபெறும் தன் குமாரனுக்கு யார் பொருத்தமான மனவான் மெய்ப்பித்து காட்டுதல் தேவனத்தை யார் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாளனுக்கு ஏற்ற ஜோடியா தங்களை விருப்பத்தை காண்பிக்கிறாங்களோ அவங்க தான் யார் கொடுக்கப்படும் அந்த பிளஸிங் இதான் தேவனுடைய ஏற்பாடு பார்க்கிறோம் இது எல்லாவற்றையும் எப்படி அவங்க புரிஞ்சிக்க முடியும் கலசிக்கான பயிற்சி சகோதரக்காக நாம் சிவனை மறுக்க வேண்டும் நம்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மகா கஷ்டமான விசுவாசத்தில் சகோதரரை கட்டி எழுப்புவது நம்மை நாமே கட்டி எழுப்பவும் வேண்டும். இது எப்படி புதுசா பார்க்கும்போது நான் பார்த்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டி நான் உருவாக்கணும் அதே சமயத்தில் என்னை போலவே உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சகோதரன் சகோதரருக்கு அவங்களும் மனவாட்டியம் செய்யணும் தான் மாத்திரம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்க நம்மை போலவே ஓடிக்கொண்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கிறிஸ்துக்காக புதுசு வித்தியாசம் பிளஸ் என்ன பண்ண போறோம் ஹெல்ப் பண்ணணும் அவங்களும் உங்களை ஜீவிக்கிற பாயிண்ட் பார்த்து புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாரும் பார்க்கணும் மாம்ச புரியுதா அப்படின்னு பார்க்கணும் இல்ல எப்படி பாக்கணும்னா இந்த டெஸ்ட் எல்லாம் அவங்க போட்டிருக்கு இல்லையா பயிற்சி பிராக்டிஸ் இதெல்லாம் எங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மாம்சரிய சரீரத்துல கிடையாது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே நம்ம சரீரம் போதுமா இருக்கிறதா என்பதற்கான பரிசை நம்ம கொடுக்கப்படாமல் நம்முடைய இருதயம் இருக்குதா போதுமா இருக்கிறதா தான் நம்மளுக்கு பரிசை கொடுக்கப்பட்டிருக்கு அதான் பார்த்தோம் அந்த ஹார்ட் யார் இருக்கிறா சிந்தை எப்படி பதிவுபட்டிருக்கு இதை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படி எல்லாருக்கும் அனலைஸ் பண்ணப்படுது மாம்சம் பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு நோக்கியே பார்க்கல தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட பரிச்சையே சிந்தைக்கு தான் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிந்தையை புதுப்பிக்கப்பட்டால் அதுதான் புதுசு அவங்கதான் கிறிஸ்து மனவாளா ஜோடியா இருக்க போறாங்க வலது பக்கத்துல உட்கார போன பார்க்கிறோம் அடுத்த நெக்ஸ்ட் வாசிக்கலாம் விசுவாசம் பெய்து சொல்ல முடியாததும் மகிமையால் நின்றதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் எப்படி பாக்குறோம்னா நம்ம தேவனை பார்ப்பது கிடையாது நம்ம அன்பு போடுறோம் இப்ப நம்ம தரிசியாம இருந்தோம் அவருக்கு விசுவாசம் வச்சிருக்கிறோம் சொல்ல முடியாததும் மகிமையால் விதமா இருக்கிற சந்தோஷமா எப்படி இருக்க முடியுது தேவனையும் பார்த்தது இல்ல பரலோகத்தையும் பார்த்தது கிடையாது ஆனா எல்லாருக்கும் விசுவாசிக்கிறோம் அன்பு கூறுறது எப்படி பார்த்தோம் எப்படி முடியாது தேவனுடைய சத்திய வசனம் நமக்குள்ள போனதுனால அனுகிரகம் திறக்கப்பட்டதுனாலதான் இது எல்லாரும் பார்க்கிறோம் ஏன் பார்த்தோம்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து எல்லாரும் உறுதிப்படுத்துறதுக்கு இந்த பூமிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இந்த வாய்ப்பு நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்றோமோ அந்த பயிற்சியே நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் கற்றுக்கொண்ட பிற்பாடு பரலோகத்துக்கு சிந்திக்க ஊக்குவிக்கப்படும் ஊக்குவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்துக்கு மாற்றம் அமைக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுக்கு ஏற்ற ஒரு ஜோடியாக மனவாட்டியாக துணையாக முடியும் இதெல்லாம் மாற முடியும் அப்புறம் புரிஞ்சிக்க முடியுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய விடுமுறையின் சீர்மை இதான் இப்ப பாலத்து தலைப்புல வந்துடுறோம் பாலத்துக்குரிய நேசிக்கணும்னா நம்முடைய சிந்தை பயிற்றுவிக்கணும் தவிர அதை காட்டிலும் அதான் மேன்மையானது ஒருவேளை அதை காட்டில அதிகமான ஒரு சிந்தை எங்கே பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு இருக்குமானால் அதை தவிர்த்து அது உண்மையாக என்ன பண்ணலாம் விசுத்தப்பட்டு தேவன் அழைத்த அந்த பரமழைப்பின் பந்தயப்பெருல என்ன போறோம் பெற்றுவதற்கு ஏற்றவாறு பார்க்கலாம்
வாழ்வதற்கு அவர் சிந்தையே பயிற்சி போவாங்க. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறாங்க. பொறுமை கிட்டவர்களை ஆசீர்வதித்து இந்த அனைத்து பெற்றுள்ளதாக கிறிஸ்துவுடன் சேர தேவனுடைய மாபெரும் அனைவரையும் பெற்றுள்ளோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துகிறார்கள். ஆமாம். பரத்துக்குரியவர்களை நேசிக்கும்படி நான் சிந்தையை கழித்து வைத்தால் என்ற தலைப்பின் கீழாக ஒரு தேவ செய்தி கேட்கின்றது. தேவனுக்கு விஷயத்தை அதுக்காக நாங்கள் யோசித்திருக்கிறோம். நன்றி நம்முடைய சிந்தை எதை பேச்சு பயிற்சி பரத்தை கேட்டு பயிற்சிக்கு வரணும்னா படத்துல கேட்டோம். அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்து அதை நம்ம முதலாவது அழைத்து நம்முடைய பங்கு என்னென்று உணர்ந்து அதை நிறைவேற்றதை முற்றமுறை நம்ம இந்த ஓட்டத்தோட தேவதாரம் உதவி செய்வதாக தூதுவத்தை அன்பு சொல்வதற்கு சொல்ல வாழ்த்து முடியும்.